இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஃபெலோஷிப்பை உம்முடைய கரத்தில் வைக்கிறோம். தேவன் உண்மையுள்ளவர் என்பதை நாங்கள் ருசித்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில உண்மையுள்ளவராய் இருக்கிறீங்க. எங்க வாழ்க்கையில் உண்மையுள்ளவராய் இருக்கிறீங்க. எஸ் ஃபாதர், உண்மையுள்ளவராகவே இருக்கிறீங்கப்பா. சகலமும் எங்கள் வாழ்க்கையில நன்மைக்கு நேராக நடக்கிறதப்பா. நன்மைக்கு நேரா நடக்குதுன்றவரே, நன்மைக்கு நேரா நடக்குதுப்பா. நன்மையான காரியங்கள் எங்க வாழ்க்கையில செய்து கொண்டே இருக்கிறீங்கப்பா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. Thank you for your mighty presence, Lord. Thank you for this day. இந்த வருடம் முழுவதும் எங்களை அழகாய் நடத்துனீங்கப்பா. உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. Thank you, Father. இந்த நாளிலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We praise you, Lord. We thank you, Father. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Thank you for your grace. Grace upon grace. கிருபையின் மேல் கிருபை ஆண்டவரே. கிருபையின் மேல் கிருபை. கிருபையின் மேல் கிருபை. கிருபை மேல் கிருபை அப்பா. எங்களை பாதுகாத்து கொண்டீங்களேப்பா. எங்களை பாதுகாத்து கொண்டீங்களே. தேங்க்யூ ஃபாதர். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. என் சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற, இந்த பிரேயரை கலந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். I proclaim blessing upon them, Lord. Thank you for them, Lord. அவங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். உங்க குடும்பத்திற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அவ்வளவு நல்ல தேவன், நல்ல தேவன். எஸ் ஃபாதர், உமக்கு நன்றி. உம்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது ஆண்டவரே. ஒரு நன்மையும் குறைவுபடாது. எஸ் ஃபாதர், நீரே எங்கள் மேய்ப்பன். எங்களை சரியான பாதையில மேய்க்கிறீங்க ஆண்டவர். சரியான பாதையில நடத்துறீங்க ஆண்டவரே. நீதியின் பாதையில நடத்துறீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. உமக்கு நன்றி. நான் ஒவ்வொருவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். எஸ் ஃபாதர், சகலமும் நன்மைக்கு நேராக நடக்கிறது. நன்மைக்கு நேராக நடக்கிறது. உங்க வாழ்க்கையில நன்மைக்கு நேராக நடக்கிறது. எல்லா தீங்குக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து இருக்கிறீங்கப்பா. எங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாக்கிறீங்க ஆண்டவரே. உடைய பிரசனம் போதும் ஆண்டவரே. உடைய பிரசனம் போதும். உடைய பிரசனத்தில் வாழ்வது மேன்மையான ஒரு வாழ்க்கை. உம்மோடு இருக்கிற வாழ்க்கை மேன்மையான ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. கிறிஸ்துவின் ஜீவனை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. எஸ் ஃபாதர், we are in him. You are in us, Lord. உடைய ஜீவன் எங்களுக்குள்ள இருக்கிறது. உடைய ஜீவன் எங்களை நிரப்புகிறது. உடைய ஜீவன் எங்களை மறைக்கிறது. எஸ் ஃபாதர், நீரே எங்கள் அடைக்கலம். நீரே எங்கள் அடைக்கலம். நாங்க எங்கே போவோம் ஆண்டவரே? உமக்குள்ள மட்டும்தான் எங்களுக்கு பாதுகாப்பு. உமக்குள்ள மட்டும்தான் எங்களுக்கு எல்லா விதமான அரவணைப்பு. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எஸ் ஃபாதர், எங்கள் ஜீவன் உமக்குள் மறைந்திருக்கிறது. உமக்கு நன்றி. உமோடு கூட எழுப்பி இருக்கிறீங்க. உமோடு கூட நாங்கள் உட்கார்ந்து இருக்கிறோம். உமோடு உட்கார்ந்து இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் தனியாக இல்லை. நாங்கள் தனிமையாக இல்லை. எஸ் ஃபாதர், எங்களை அரவணைக்கிற, எங்களை நேசிக்கிற, எங்களை விசாரிக்கிற ஒரு தகப்பன் உண்டு. எஸ் ஃபாதர், எங்களை பாதுகாக்கிற ஒரு தகப்பன் உண்டு. எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த ஒரு தகப்பன் உண்டு. எஸ் ஃபாதர், உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி நீர் தரித்திரரானீங்க ஆண்டவரே. உம்முடைய தரித்திரத்தினால் நாங்கள் ஐஸ்வர்யவான்களாக மாறினோம். எங்களுக்காக சாபமாக மாறினீங்க. சாபம் இல்லாத ஆசிர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் அனுபவிக்கும்படி, குடும்பம் அனுபவிக்கும்படி நீர் சிலுவையில் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டீங்க. எஸ் ஃபாதர், வேறு ஒரு பலி தேவையில்லை. எங்களுக்கு வேறு பலி தேவையில்லை. நீரே எங்களுக்காக பலியாக மாறினீங்க. எங்களுக்காக பலியாக மாறினீங்க. தேங்க்யூ ஃபாதர். உம்முடைய ஜீவனை உடையவர்களாக நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம்.
ஆசீர்வாதத்தை சுமந்தவர்கள் ஆண்டவரை, சுமந்து கொண்டு இருக்கிறோம். உடைய பரிபூரணத்தை உடையவர்களாக இருக்கிறோம். நாங்கள் பரிபூரணமாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பரிபூரணமாய் இருக்கிறோம். எஸ் ஃபாதர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை விட்டு கொடுக்கிறோம். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள், சந்தோஷத்தின் நாள், சமாதானத்தின் நாள், நன்மைகளின் நாள், எங்களுக்காக எல்லாம் நடக்கிற நாள். உம்முடைய பாதுகாப்பு எங்களோடு கூட, எங்க பிள்ளைகளோட, எங்க குடும்பத்துல இருப்பதற்காக நன்றி. உம்முடைய கரத்தில் எங்களை விட்டு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. எல்லாரும் சொல்லாமா? Amen, 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 amen. It's a wonderful, wonderful time. இல்லையா? இந்த மாதத்தில் இந்த வருஷத்தினுடைய கடைசி நாள் இல்லையா? கரெக்டா நான் சொல்றது? டிசம்பர் 31 கரெக்டா பாத்தீங்கன்னா சண்டே வந்துடுச்சு. ஸோ சண்டேயும் இந்த வருஷத்துல கடைசி சண்டே, ரைட்? கிரேட் டைம், வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். ஸோ கடைசி வாரத்துல இருக்கிறோம், கடைசி மாதம், கடைசி நாள், கடைசி சண்டே. ஸோ இந்த டே வந்து பொதுவா நம்ம எல்லாருமே சொல்றதுதான் இல்லையா? ஆண்டவர் செய்த நன்மைகளை நம்ம நினைக்கணும். இது தெரியாதது ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் நம்மளை அழகா தேவன் நடத்தி வந்திருக்கிறார், நடத்தி கொண்டே இருக்கிறார். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அவருடைய கிருபை வந்து நம்ம யோசிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவருடைய கிருபை நம்ம மேல இருக்கு. ஒவ்வொருத்தர் மேலும் அவருடைய கிருபைகள் இருக்கிறது. அவர் ரொம்ப நல்ல தேவன், நன்மையான பாதையில நம்ம நடத்துறவர். ஸோ நான் எப்பவுமே சொல்லுகிற ஒரு விஷயம், ஒவ்வொரு நாளும் நீங்க எதிர்பார்க்கலாம். ஏதோ 2024 அப்படிங்கிறது ஒரு இருந்தாலும் எவ்ரிடே எவ்ரிடே வருகிற வருடத்துல நான் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் அவர் உங்கள் வாழ்க்கையை, என் வாழ்க்கையை நன்மையினால் முடிசூட்டி கொண்டே இருப்பார். நன்மையை கொடுத்து கொண்டே இருப்பார். ஆமென். எல்லாம் பிலீவ் பண்றீங்க? நடந்து கொண்டே இருக்கும், நடந்து கொண்டே இருக்கும். அதுல எந்த சந்தேகமும் வேணாம். ஓகே. ஸோ அப்படிப்பட்ட நாட்களை நாம் பார்க்க போகிறோம். ஓகே, குட். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பைபிள் ரீடிங் பண்ண போறோம். அதே மாதிரி எனிபடி வாண்ட் டு ஷேர் டெஸ்டிமோனி, ஷார்ட் அண்ட் ரொம்ப ஷார்ட்டா, ஏன்னா டைம் நிறைய நமக்கு இல்லை. ஸோ ஷார்ட்டா நீங்க வந்து ஷேர் பண்ணணும்னா நீங்க ஷேர் பண்ணலாம். ஏன் சாட்சிகள் நம்ம வந்து சொல்லவும் செய்யணும். நான் வந்து பொதுவா சொல்லுவேன், சாட்சிகளா இருப்பீர்கள். நீங்க வந்து டெஸ்டிமோனியா இருப்பீங்க. ஏன்னா வசனம் வந்து சொல்லுது, நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஸோ நம்ம லைஃப் வந்து ஒரு டெஸ்டிமோனி தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. இப்ப நீங்க வந்து நல்ல சுகமா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹெல்த்தியா இருக்கிறீங்க அப்படிங்கும்போது அதை பார்க்கறவங்களுக்கு வந்து ஒரு சாட்சி தான். பாரு, இந்த இதுலயும் எவ்வளவு நல்லா இருக்கிறாங்க, எவ்வளவு ஹெல்த்தியா இருக்கிறாங்கல்ல, அது ஒரு டெஸ்டிமோனி தான். இப்ப நீங்க வந்து நல்ல பினான்சியலி ப்ராஸ்பரஸா இருக்கீங்க, கடன் வாங்கல, ஒரு குறைவு இல்லை உங்க வீட்டுல, அதை பாக்குறவங்களுக்கு வந்து நிச்சயமா அது என்னதுதான், அது ஒரு பெரிய சாட்சி தான். இல்ல, ஆண்டவர் எப்படி உங்களை நடத்துறாரு, எவ்வளவு நல்ல தேவன். அப்போ இது எல்லாமே சாட்சி தான். நம்ம வாழ்க்கையை பார்ப்பது ஒரு சாட்சி தான். அதே நேரம் நம்ம வாயினாலே அறிக்கை பண்ணுவது, இது வந்து ஒரு விதை விதைப்பதற்கு சமம். நம்ம எங்க வந்து சாட்சி சொல்றோம் அப்படிங்கிறது, முதலாவது நம்ம வந்து தனியா வானத்தை பார்த்து சொல்ல போறது இல்ல. நம்மள அவரை துதிக்க போறோம், எல்லாம் பண்றோம். எப்போ நம்மளை போல உள்ள மக்களிடம் இல்லையா, பிறர் மனிதர்களிடம், நம்ம கூட இருக்கிறவங்க கிட்ட தான் நம்ம என்ன பண்றோம், டெஸ்டிஃபை பண்றோம். என்ன டெஸ்டிஃபை பண்றோம்? என் வாழ்க்கையில என் தேவன் இந்த காரியத்தை இன்னைக்கு இதை அப்படி செய்தார். நான் இப்போ வந்து அந்த அந்த காரியத்துல நான் அவருடைய சந்தோஷத்தை அனுபவிக்கிறேன், இந்த விடுதலையை அனுபவிக்கிறேன். இது ஏன் நம்ம சொல்றோம்னா, இதை கேட்கிறவங்களுக்கு முதலாவது என்ன வரும்னா, ஃபர்ஸ்ட் they receive a faith. கேள்வியினாலே விசுவாசம் உண்டாகும். அப்போ நீங்க சொல்ற ஒரு சாட்சி இன்னொருத்தங்களுக்கு என்ன உண்டாக்கும்? விசுவாசத்தை பெருக பண்ணும். உண்டாகும், இன்னொன்னு பெருக பண்ணும். அடுத்தது,
நீங்க ஒரு சாட்சியை சொல்லும் போது என்ன பண்றீங்கன்னா, விதை விதைக்கிறீங்க. யூ ஆர் சோயிங் எ சீட் ஃபார் யுவர் செல்ஃப் அண்ட் ஃபார் அதர்ஸ். நம்ம எப்படி பணத்தை விதைக்கும் பொழுது அது மிகப்பெரிய மாற்றங்களை நம்ம வாழ்க்கையில கொடுக்கிறதோ, அதே மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன். லைஃப்ல விதைப்பும் அறுப்பும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் அந்த உலகமே இயங்கி கொண்டு இருக்கிறது. காஸ் அண்ட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. சோயிங் அண்ட் ரீப்பிங். ஸோ விதைப்பு அறுப்பு இதுதான் ஒர்க் ஆயிட்டே இருக்கு இன்னைக்கு வரைக்கும். உலகத்துல எதை எடுத்தாலும் இந்த கான்செப்ட் தான் இருக்கும். எல்லாத்துக்குமே ஒன்னு ஒன்னு ஒரு செய்யறதுனால தான் ஒரு காரியம் உண்டாகிறது. அப்படிதான் ஆண்டவருமே பாருங்க, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை என்ன பண்ணாரு சொல்லுங்க, இந்த பூமியில விதைத்தார். நமக்காக முதற் பலனை கொடுத்தார். அதான் அவர்தான் முதற் பலனானவர். அவரை கொடுத்து அநேக குமாரர்களை அவர் என்ன பண்ணார், அறுவடை செய்தார். யாரெல்லாம் ஆமேன்னு சொல்றீங்க? தன்னுடைய குமாரனை அவர் விதைத்தார். அந்த விதைப்பின் மூலமாக இந்த உலகத்துல அநேக குமாரர்களை குமாரத்திகளை அவர் அறுவடை செய்து கொண்டார். சோ ஆண்டவரே அந்த கான்செப்ட்ல தான் ஒர்க் பண்றாரு, விதைப்பும் அறுப்பு. அப்போ சாட்சி நீங்க ஒரு விஷயத்த சொல்றீங்கன்னு போது அது பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு விதையை விதைக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க பெற்றிருக்கீங்கல்ல, நீங்க ஒரு 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 விஷயத்துல ரிசீவ் பண்ண விஷயத்த ஒருத்தங்கிட்ட சொல்லும் போதே என்ன பண்றீங்கன்னா, பெற்றதை விட இன்னும் பல மடங்கு திருப்பி சாட்சிகளை நீங்க என்ன பண்றீங்க, கிரியேட் பண்றீங்க. யூ கேன் கிரியேட் மிராக்கிள்ஸ் இன் யுவர் லைஃப், டெஸ்டிமோனிஸ். அதே மாதிரி இப்போ இன்னொருத்தங்க சாட்சி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் கேட்டுட்டு இருக்கேன், இல்ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. கேட்கும் பொழுது நீங்க அதை உள் வாங்குறீங்கன்னா அந்த விதை உங்களுக்குள்ள விதைக்கப்படும் பொழுது நீங்களும் அறுவடை பெற்றுக்கொள்ள முடியும். A testimony can create testimonies in other life. இப்போ ஒருத்தங்க சொல்றாங்க, இவ்வளவு கடன்ல இருந்தேன், அன்னைக்கு இந்த கடனை நான் அடைச்சிட்டேன், நிஜமா ஆண்டவர் அன்னைக்கு அந்த வார்த்தையை அனுப்புனாரு, அடுத்த நாள் இந்த கடன்ல இருந்து வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க முதல்ல என்ன பண்றாங்க, விதைக்கிறாங்க. சாட்சியை என்ன பண்றாங்க, விதைக்கிறாங்க. ஏன்னா கடனே இல்லாத வாழ்க்கையை அவங்க என்ன பண்ணுவாங்க, கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சாட்சி சொல்லும் போது. இதை இப்போ கடன்ல இருக்கிற ஒருத்தங்க கேட்கும் போது அதை ரிசீவ் பண்ணும்போது அவங்களுக்கு செய்தாருன்னா எனக்கும் செய்ய முடியும் இல்லையா? அப்ப ரிசீவ் பண்ணும்போது இங்க என்ன ஆகும், கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். இவங்க கடன் அடைக்கப்படும், இவங்க ஒரு டெஸ்டிமோனியா மாறுவாங்க. இப்ப இவங்க நாளைக்கு விதைப்பாங்க இந்த டெஸ்டிமோனிய. சோ இது அப்படி பெருகிக்கிட்டே இருக்கும். அதனால இப்ப இப்படியும் இருக்கக்கூடாது. எப்படின்னா எங்க பார்த்தாலும் சாட்சி சொல்லுவேன் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் காட் லீடிங், உங்களுக்குள்ள இருக்க தேவன் உங்களை லீட் பண்ணும்போது சில இடங்கள்ல என்ன பண்ணணும், தேவனை நீங்க மகிமைப்படுத்தணும். நாட் ஓன்லி இந்த ஃபெலோஷிப், எங்கனாலும் உங்க வீட்லயும் சரி, இப்போ உங்க பிள்ளைங்கிட்டலாம், இப்போ நீங்க பேரண்ட்ஸ் இருக்கீங்கன்னா உங்க பிள்ளைங்க இருக்கும் போதெல்லாம் சும்மா நீங்க அடிக்கடி பேசணும். நாங்க அப்பா அம்மா நாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில ஆண்டவர் எப்படி நம்மளை காப்பாத்தினாரு, ஆண்டவர் எப்படி உதவி செஞ்சாரு. ஸோ உங்க ஃபேமிலிஸ்ல நீங்க என்ன பண்ணலாம், டெஸ்டிமோனி ஷேர் பண்ணலாம். நீங்க வேலை பார்க்குற இடத்துல சில நேரங்கள்ல உங்களுக்கான அந்த சந்தர்ப்பத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஸோ அந்த நேரத்தில் நீங்க என்ன பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ப்ரேயர் எல்லாரும் இருக்கிற ஒரு இடங்கள்ல நீங்க என்ன பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். ஸோ எப்பெல்லாம் ஷேர் பண்றீங்களோ அப்பெல்லாம் நான் சொல்றேன், யூ ஆர் கிரியேட்டிங் மோர் மிராக்கிள்ஸ், மோர் மிராக்கிள்ஸ். சின்ன சின்ன விஷயத்தையும் நீங்க சாட்சி சொல்றது தவறும் கிடையாது. ஆண்டவரை துதிக்கலாம். ஏன்னா எல்லாமே ஆண்டவர் செய்யற ஒரு பெரிய அற்புதம் இல்லையா? ஏன்னா நமக்கு பொதுவா என்ன நினைப்போம், இன்னும் இது நடக்கலையே, அது நடந்தா நான் சொல்லுவேன், இது நடந்தா நான் சொல்லுவேன். நான் என்ன சொன்னேன், நடந்ததை சொல்லி பாருங்கிறேன். எவ்வளவு நடந்திருக்கே, கண்ணு முன்னாடி எவ்வளவு விஷயங்கள் நீங்க எதிர்பார்த்தது இப்படிங்கிறதுல நடந்ததா இல்லையா? அப்ப அதை சொல்ல சொல்ல நடக்காதது நடக்கும்ங்கிறேன். தானா நடக்கும். யூ கேன் கிரியேட் மிராக்கிள்ஸ். ஓகே. ஸோ அதனால இப்போ இந்த வருடம் நீங்க 1948 அதெல்லாம் போக வேண்டாம். இந்த வருடம் 2023, அதுவும் நம்ம ஃபெலோஷிப்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம், ஏன்னா இதை கேட்கிறவங்களுக்கு தே கேன், அவங்களுக்குள்ள இருக்க அந்த ஃபெய்த் என்ன பண்ணலாம், இன்னும் நீங்க ஆக்டிவேட் பண்ணி விடலாம். ஸோ 2023 இந்த வருஷத்துல ஏதோ பாருங்க, ஜனவரியில இருந்து இது வரைக்கும் இருக்கு, நிறைய டெஸ்டிமோனி இருக்கும். சிலர்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பிரதர் நான் சொல்லணும்னா 1/2 ஆகும் பிரதர், 2 மணி நேரம் ஆகும். பாருங்க, அதெல்லாம் முடியுமா, முடியவே முடியாதுங்க 1/2 பட் ஆனாலும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆண்டவர் எனக்கு செஞ்சாரு, உங்களுக்கும் செய்வார்.
அந்த விஷயத்துல நான் வெளியே வந்துட்டேன். இந்த விஷயத்துல இப்படி நடந்தது. அப்படியே ஒரு ஒரு 2-3 மினிட்ஸ் என்ன பண்ணலாம்? நீங்க சொல்ல முடியும். அந்த விதை பெரிய அறுவடையை கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால இப்ப எல்லாரும் நீங்க யோசிங்க. ஓகே, 2023ல சில நேரம் உங்களுக்கு ஆண்டவர் ஒரு விஷயம் பேசியிருப்பாரு. அதனால நீங்க விடுதலையா இருப்பீங்க. ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில தொடங்கி இருக்கலாம். ஒரு விஷயம் நீங்க கிடைச்சிருக்கலாம் இல்லையா? ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு நிமிஷம் டைம் கொடுக்குறேன். ரிமெம்பர் பண்ணுங்க. ஜனவரியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் முடிய போகுது. யூ கேன் ஷேர், ரைட்? ஆமா. ஸோ மைக் ஆன் பண்ணும்போது ஒருத்தங்க நீங்க சொல்லும்போது உங்க பெயர் சொல்லணும், ஊரு சொல்லணும். ஏன்னா எனக்கு தெரியும் உங்க வாய்ஸ் கேட்டோடனே நான் கண்டுபிடிப்பேன். மற்றபடி புதிதா இருக்கிறவங்க இல்ல யூடியூப்ல கேட்கறவங்களுக்கு அது தெரியும் இல்லையா? நாளைக்கு நீங்களே கேட்கும்போது உங்க வாய்ஸ் தானே உங்களுக்கே தெரியாம போயிடக்கூடாது. ஓகே. ஸோ அதனால உங்க பெயர் சொல்லுங்க, உங்க ஊர் சொல்லிட்டு நீங்க வந்து அந்த என்ன சாட்சி சொல்றீங்களோ அதை அழகா நீட்டா மற்றவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. சொல்லும் போதே மற்றவங்களும் பெற்றுக்கொள்வாங்க. நீங்களும் இன்னும் அதிக அதிகமாய் சாட்சிகளை உருவாக்குறீங்க உங்க வாழ்க்கையில. ஓகேயா? ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ், யூ கேன் ஸ்டார்ட். ஒருத்தங்க பேசும்போது இன்னொருத்தங்க மியூட் பண்ணிருங்க. அப்படி வரிசையா ஒருத்தங்களா நம்ம ஷேர் பண்ணலாம். ஓகே. ஏன்னா மெசேஜஸ் நிறைய மெசேஜ் நான் கொடுத்துட்டேன். இன்னைக்கு வந்து நைட் இன்னைக்கு 31st வேற லெவல்ல போகுது. ஸோ நான் இன்னைக்கு நம்ம இப்போ ஹியர். ஓகே, யா, அன்மியூட் பண்ணிக்கோங்க பாருங்க. Good morning, brother. Lata here from KL. I would like to share first because I'm at work, so I hope it's okay. ஓகே. ரொம்ப வருஷமா நிறைய கடன் இருந்தது. So right until 2023 உங்களுக்கும் தெரியும், I needed to go to US. ஆனா எனக்கு போறதுக்கு மனசு இருக்கல. ஆனா அந்த டைம்ல இருக்கிற கடனை 99% கடன் and my daughters helped me clear it. So coming to 2024, 2023 இந்த வருஷம் எனக்கு இருந்த நிம்மதி எப்போ லாங் டைம் அந்த மாதிரி நிம்மதி இருந்ததே இல்லை. there was no கடன்காரன் யாரும் கூப்பிடுறது இல்லை. என்ன இருக்கிறதோ அது I was just paying and then I just recently finished one more debt. எனக்கு அந்த இருக்கிற அந்த மனசு இருந்த நிம்மதி ரொம்ப வருஷமா இருக்கல. So I'm really thankful to God. But the whole of 2023 was a good year on the whole thing. And I just thank you for for your messages, which taught me many things, and I'm really grateful for the life God changed in me. Thank you so much for even giving me this opportunity. Thank you, sister. Thank you, sister. One thing I learned is this. Sometimes when I was giving my tithes or what, those days கொஞ்சம் மனசு கஷ்டத்தோட தான் கொடுத்துட்டு இருந்தேன். But then as I learned to be grateful and just give, even யாருக்காவது 10-20 ringgit சும்மா கொடுக்கறதுனா கூட கொடுத்தா அந்த I noticed that somehow money keeps coming. And the last thing I want to say is when I was working before this, I used to earn quite a bit and கையில காசே இருக்கிறதில்ல. But once I left that job and came to this part-time job, I only earn quarter of what I used to earn. ஆனா எப்போதுமே கையில காசு இருக்கு. So this is really grateful. அவ்வளவுதான். Thank you so much. Thank you sister. So Radha sister from Malaysia அவங்க ஷேர் பண்ணாங்க. ஒரு சிலருக்கு நான் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றேன். ஒரு நிமிஷம் சிஸ்டர். ஸோ அவங்க வந்து லாதா சிஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா, இதுவரைக்கும் இல்லாத பல வருடங்களா அனுபவிக்காத ஒரு பீஸ், சமாதானத்தை இந்த வருடத்துல அனுபவிச்சாங்க. அதுவும் மெயினா ஃபினான்ஸ்ல, ஏன்னா நிறைய லோன் அந்த மாதிரி கடன்ல இருந்தது. ஸோ அவங்க யூஎஸ் போகிற ஒரு சூழ்நிலை வந்தது. ஸோ அவங்க டாட்டரை மீட் பண்ணி, ஸோ சூழ்நிலை ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும்னா 99 மோஸ்ட் ஆஃப் த லோன்ஸ் வந்து அடைக்கப்பட்டது. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து இந்த வருஷம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. அது மட்டும் இல்ல, கொடுக்கிற விஷயத்துல அவங்க சந்தோஷமா கொடுக்க முதல்ல அவங்களால அந்த அளவுக்கு அந்த ஹார்ட்ல அதை ஃபீல் பண்ணல. ஆனா அதுக்கப்புறம் சும்மா யாருக்காவது கொடுக்கறதுனாலும் ரொம்ப சந்தோஷமா கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க மறுபடியும் பெற்றுக்கொள்றத அவங்க அனுபவிக்கிறாங்க. ஸோ இட்ஸ் a குட் டெஸ்டிமனி, ரைட்? யாரெல்லாம் இதை ரிசீவ் பண்றீங்க? ஆமென், ஆமென், ஆமென். தேங்க் யூ. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெல்லா சிஸ்டர் ஷேர் பண்ணுங்க. சொல்லுங்க. சத்தியமங்கலத்துல இருந்து பேசுறேன் brother. சொல்லுங்க. நான் டயத்தை பத்தி தான் பேசணும்னு நினைச்சேன்.
நான் 1ஆம் தேதி காலையிலேயே போட்டுருவேன். இந்த 12 1 மணிக்கு நான் எந்திரிச்சு நான் டயத்து போடுவேன். இந்த வருஷம் முடியிற வரைக்கும் நான் காசுக்கு கஷ்டப்பட்டதே இல்லை பிரதர். அது மாதிரி பாப்பாக்கு இப்ப ஆபரேஷன் ஆச்சுல, அதுக்கு கூட எனக்கு ஒரு கஷ்டம் இல்லாம எனக்கு 80,000 ரூபாய் சந்திக்கப்பட்டு வச்சிருந்தேன் பிரதர். கரெக்டா அந்த எவ்வளவு ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியம் பிரதர். அந்த 1ஆம் தேதி காலையிலேயே நான் அந்த எனக்கு நல்லா ஏவப்படும் பிரதர். நான் கொடுத்த உடனே எனக்கு அந்த மாசம் புதுசு யார்ட்டையும் காசு கேட்கவே மாட்டேன் பிரதர். அவ்வளவு அருமையா நடத்துனாரு பிரதர். வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் சிஸ்டர். சூப்பர் சூப்பர். ஸ்டெல்லா சிஸ்டரை பத்தி, ஏன்னா அவங்க நிஜமா அந்த வருஷம் அவங்க கிராஸ் பண்ண விஷயங்கள்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனாலும் அவ்வளோ அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஃபெய்த், ரியலி ஐ ஹானர் யூ சிஸ்டர், ஸ்டெல்லா சிஸ்டர். உங்களை நான் ஹானர் பண்றேன். ஏன்னா இவங்களை நான் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நம்ம முத ஏலகிரியில ஒரு மீட்டிங் வச்சிருந்தோம். அப்பவுமே எனக்கு தெரியும், அப்பவும் ஃபினான்ஷியலா ரொம்ப அவங்க ஃபேமிலி சப்போர்ட் கூட இல்லாத டைமும் அவங்க டிராவல் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணி காசு செலவு பண்ணி அந்த மீட்டிங்கோட செலவை விட அவங்க டிராவல் பண்ண செலவு அதிகம். நான் போய் யோசிப்பேன், ஏன் இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணி ஏன் வராங்க அப்படிங்கும் போது அப்பதான் யோசிச்சேன். தட்ஸ் த ஹார்ட். அவங்க ஆண்டவர் கொடுக்குற ஒரு விஷயம். இன்னொன்னு, என்னையும் சுவிதாவையும் அவங்க மனசுல அவங்க ஹானர் பண்ற விதம், அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நான் நிஜமா சொல்றேன், பிளஸ் யூ சிஸ்டர், ஸ்டெல்லா சிஸ்டர். இந்த ஹார்ட் இங்க கேட்கிற எல்லாருக்கும் அது அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆகுது. நம்ம ஃபெலோஷிப்ல இருக்கவங்களும் இப்படிதான் இருக்கிறாங்க எல்லாரும்ங்கிறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ பிளஸ் யூ சிஸ்டர், பிளஸ் யுவர் ஃபேமிலி, பிளஸ் யூ. நெக்ஸ்ட் ஷேர் பண்ணுங்க. என் பேர் ஏஞ்சல். நான் சென்னை தரமணில இருந்து பேசுறேன் பாஸ்டர். இப்போ ஒரு 5 months தான் நான் உங்க இதை பாக்குறது. அது எப்படி இருக்குன்னா, முதல்ல நீங்க இந்த நாளை ஆசீர்வதிச்சு சொல்றது எனக்கு ரொம்ப பிரியமா இருக்கும். ஏன்னா எத்தனையோ மெசேஜஸ் கேட்டிருக்கேன். இந்த நாள் நல்ல நாள், இது ஆசீர்வாதமான நாள், இது இயேசு கொடுத்த கிருபை நாள் அப்படின்னு, வெற்றி நாள், இதெல்லாம் சொல்லி நீங்க ஜெபி ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் நாங்க எங்க வாழ்க்கையில இது புதுசா நாங்க கத்துக்கிட்டோம். ஏன்னா எத்தனையோ ஜெபம் கேட்டிருக்கிறேன், ஆனா அது அப்படியே அவங்க முதல்ல சொன்னதில்லை. ஆனா நீங்க சொல்லும் போது இப்ப நாங்களும் எங்க அக்கா எல்லாருமா சேர்ந்து ஜெபம் பண்ணும்போது நாங்களும் இதை நாங்க ஆசீர்வதிச்சு கூறி ஜெபிக்கும் போது ரொம்ப அது எங்களுக்கு பிரயோஜனமா இருக்குது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, பிள்ளைங்களை மற்றவங்களை நம்ம நெகட்டிவ் வேர்ட்ஸ்ல நம்ம திட்டுறதோ, நெகட்டிவ் தாட்ஸுக்கு போகாதீங்க அப்படின்னு நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க. நாங்க என்ன செய்வோம்னா, பிள்ளைங்க ஒரு தப்பு செஞ்சா, ஏதாவது ஒண்ணு பண்ணா, நீ இப்படி செஞ்சனால கர்த்தர் உங்ககிட்ட எப்படி வருவாரு, நீ இப்படி இருக்க, நீ தேவனை தேடாம இருக்கிற, அவர் வரவே மாட்டார் அப்படி ரொம்ப சொல்லியிருக்கோம். அப்ப அந்த பிள்ளைங்க இன்னும் ரொம்ப பயந்து பின்வாங்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க சொல்லும்போது, சரிங்க வாடா, இது சரி ஏதோ பண்ணிட்டா, அதெல்லாம் விட்டுறணும், நம்ம கர்த்தருக்குள்ள வரும்போது அவர் ரொம்ப ஆசீர்வதிப்பாரு. அப்ப ஏன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இவ்வளவு பாடு அப்படின்னு அந்த பிள்ளைங்க நம்மகிட்ட கேட்கும்போது, பாடுகள் இருக்கும், ஆனா உள்ள ஒரு ஆவிக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்படியே நாங்க அந்த பிள்ளைங்களை ரொம்ப தேற்றி கொண்டு வர்றதுக்கு உங்களோட வார்த்தை எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்குது பாஸ்டர். அப்புறம் என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த ஃபாஸ்டிங் இதெல்லாம் நீங்க கொண்டு வந்தீங்கல்ல, அதை நாங்க ரெகுலரா செய்ய முடியல. ஏன்னா ஒரு 5 நாள் இருப்போம், அப்புறம் வீட்டுக்கு வந்தோம்னா கொஞ்சம் பசி எடுத்துரும். அப்ப சின்னது கொஞ்சம் கொஞ்சம் கொறிச்சிருவோம், ஒரு டம்ளர் பாலை குடிச்சிருவோம், ஐயோ ரொம்ப இருக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி நைட்டு சாப்பாடே இப்ப நாங்க ஓரளவு அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் சின்னதா பால் அல்லது ஒரு பழம் அப்படி சாப்பிட்டுக்கிறோம். இப்ப என்னன்னா, எனக்கெல்லாம் கொஞ்சம் பைல்ஸ் ப்ராப்ளத்தை நான் உண்மையிலே ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா நான் ரொம்ப நொறுக்கு தீனி நைட்டு ரொம்ப சாப்பிடுவேன். அதெல்லாம் ரொம்ப கம்மி பண்ணி லிமிட்டடா கொண்டு போகும்போது எனக்கு அந்த பிரச்சனையில தான் தேவன் விடுதலை கொடுத்தாரு பாஸ்டர். அதை நான் சொல்லாம இருக்கவே முடியாது. அப்புறம் எங்க அக்கா சமீபத்துல அவ பையனுக்கு மேரேஜ் பிக்ஸ் பண்ணா, அவ விஆர்எஸ் கொடுத்து அந்த பணம் வரும், அதனால நம்ம வச்சிருவோம் அப்படின்னு நினைச்சா. ஆனா அந்த பணமே அவ கையில கிடைக்கல. அப்போ ஏஞ்சல் இப்படி இருக்கு நமக்கு அப்படின்னா, அப்ப நாங்க 2 பேரும் கூடி ஜெபிக்கும் போது, நீங்க அடிக்கடி என்ன சொல்லுவீங்க, உங்களுக்கு பணம் வந்து கொண்டு இருக்கிறது, வரும், வந்துட்டுன்னு விசுவாசிங்க அப்படி இந்த விசுவாச வார்த்தையில எங்களை நடத்தும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவ கையில அவளுக்கு விஆர்எஸ் பணமே வரல, ஆனா ஒரு லேடி அவளுக்கு ஒரு 5 lakhs மேல கடன் கொடுத்தாங்க. அவங்களுக்கு வட்டிக்கும் வேண்டாம் ஒண்ணும், அவ நம்பிக்கை அது தேவன் அப்படி செய்ய வச்சாரு. அதனால அவளுக்கு அது வட்டியே இல்லாம ஒரு பணம் கிடைச்சு பையனுக்கு கிராண்டா கல்யாணமும் முடிச்சுட்டா. தேவன் அப்படி உதவி செஞ்சாரு. அதனால உங்களுடைய வார்த்தைகளை நாங்க அதிகமா மனசுல போடும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் என் மகன் நிறைய வாழ்க்கையில பிரச்சனை சொல்லுவா. அப்ப எனக்கு என்ன மாம்சத்துல நான் அவங்க வீட்டுல உள்ளவங்களே ரொம்ப திட்டுவேன்.
ஏன் இப்படி இருக்காங்க, உங்க மாமியார் பொறுக்க மாட்டாங்க அப்படிலாம் நிறைய நானே கோவத்துல சொல்லியிருக்கேன். ஏன் உன் மாப்பிள்ளை இதை சால்வ் பண்ண வேண்டியதானே அப்படிங்கும்போது இன்னும் அவ்வளவு அதிகரிக்கும் அந்த கோபம். ஆனா உங்களுடைய வார்த்தை சொல்லும், நம்ம மனசுதான் காரணம், நம்ம சந்தோஷம் நம்மகிட்ட இருக்கு, நம்ம கர்த்தர் நம்மளோட இருக்கிறாரு. அப்ப நீங்க கர்த்தருக்குள்ள இருக்கும்போது நம்ம மனசை நம்ம கரெக்டா கொண்டு போகும்போது அந்த சந்தோஷம் நமக்கு நல்லா கிடைக்கும் அப்படிம்பீங்க. அப்ப நான் என்னையும் மாத்தினேன், அவட்டையும் சொன்னேன். அவளும் இதை பார்க்க ஆரம்பிச்சிருக்கா. இடையிடையே வர்றா, ஆனா ரொம்ப தொடர்ந்து பார்க்க மாட்டேங்கா, தூங்கிடுறேன் மம்மி அப்படிங்கிறா. ஆனா அவ கேட்கும் போதெல்லாம் சொன்னா, பிரதர் நல்லா சொல்றாங்களே அப்படின்னா. ஆமா ஆமா, கர்த்தருக்குள்ள வரணும், அவங்கள மன்னிக்கணும், அவங்க ஏதோ தெரியாம பண்ணா நீ கண்டுக்கிட கூடாங்க. இன்னும் கர்த்தருக்குள்ள வராது. எங்களுக்கு உங்க வார்த்தை ரொம்ப பிரயோஜனமா இருக்குப்பா சார். நீங்க உங்க குடும்பங்கள் நல்லா வாழணும், நிறைய பேருக்கு இந்த வார்த்தைகள் போய் சேர்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க ஜெபத்துல உங்களை நினைச்சுக்கிறோம் பாஸ்டர். ரொம்ப தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர், ஏஞ்சல் சிஸ்டர், தேங்க்யூ சோ மச். குறைந்த மாதங்கள்னாலும் ஆனா இவ்வளவு நிறைய டெஸ்டிமனி நீங்க கடன்னு ஆமா, சொல்றீங்க. நாங்க நோட்ல எழுதி Really வச்சிருக்கோம். great. நாங்க தினமும் நோட்ல எழுதி Thank you, வச்சு நீங்க thank you. சொன்னதே சொல்லுவோம் பாஸ்டர். தேங்க்யூ Thank you, பாஸ்டர். தேங்க்யூ sister. சோ மச். Bless you, bless you, bless you. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஓகே, நெக்ஸ்ட் யாராவது சொல்றீங்களா? நெக்ஸ்ட் people. Thank you. பிரைஸ் லார்ட் பிரதர். சொல்லுமா, பேரும் ஊரும் சொல்லுங்க மற்றவங்களுக்கு. என்னோட பேர் இந்துமதி. நான் ஈரோடு. என்னோட வாழ்க்கையில 2023 மறக்க முடியாத வருஷமா இருக்கு. அதாவது கடவுள் எனக்கு 2 தடவை இந்த வருஷத்துல பேபி எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. நாங்க ரொம்ப ஆசீர்வாதமான வருஷம்னு நாங்க நினைச்சோம். ஆனா எனக்கு பேபிக்கு ஹார்ட் பீட் இல்லாம நாங்க அதை அபார்ஷன் பண்ண சொல்லிட்டாங்க. ஆனா உடல் அளவுலையும் சரி மனதளவுலையும் சரி நாங்க ரொம்ப சோர்ந்து போயிட்டோம். ஆனா என்ன இப்போ நாங்க உணர்றோம் அப்படின்னா, எனக்கு பிசிஓடி பிரச்சனை இருந்ததுனால நாங்க ட்ரீட்மெண்ட்ல போய் தான் எனக்கு பேபி கன்ஃபார்ம் ஆச்சு. நாங்க கடவுள் ஏன் ஒரு விஷயத்த ஆசீர்வதிச்சுட்டு எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி நாங்க ரொம்ப ஃபீலிங்கா இருந்தோம். ஆனா இப்ப நான் என்ன உணர்றேன் அப்படின்னா, என்னோட உடல் அளவுலையும் சரி மனதளவுலையும் சரி எவ்வளோ விஷயத்த கடவுள் மாத்திருக்காரு. இப்ப நாங்க ரீசெண்டா டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணும்போது என் உடல் அளவுல எந்த பிரச்சனையும் கிடையாது. நார்மலா உனக்கு கர்ப்பப்பை கரெக்டா இருக்குமா, இனிமே நீ ட்ரீட்மெண்ட்டே எடுக்க தேவையில்ல, ஈஸியா உனக்கு பேபி கன்ஃபார்ம் ஆகும். அப்புறம் டயட் இருந்தோம் டிசம்பர் மந்த். அதுல இருக்கும்போது எனக்கு உடல் அளவுல நிறைய பிரச்சனை சரியாயிருச்சு. இப்போ நானே உணர்றேன். ஆனா இந்த 2 ஃபெயிலியர் எங்களுக்கு நடந்தாலுமே உடல் அளவுலயும் சரி மனதளவுலயும் சரி உங்களோட விஷயத்த நாங்க ரிப்பீட்டடா கேட்கும் போது எங்களுக்கு நிறைய விஷயம் எங்க வாழ்க்கையில மாறிடுச்சு. நாங்க ஃபெயிலியரா நினைக்கவே இல்லை. எங்களுக்கு நாங்க எவ்வளவு பெரிய விஷயம்தான், இழப்பு தான். ஆனா கடவுள் எங்களோட நன்மைக்காக தான் அதையும் செஞ்சிருக்காரு அப்படிங்கறதே எங்களுக்கு இப்ப புரியுது. அது இந்த வருஷத்துல மறக்க முடியாது பிரதர் எங்களால. வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் இந்துமதி, ராஜ்குமார் பிரதர் 2 பேரையும் நிஜமா அவங்களுக்குள்ள இருக்க ஃபெய்த், உங்களுக்குள்ள இருக்க அந்த விசுவாசம் நான் சொல்றேன், இட்ஸ் எ கிரேட் ஃபெய்த். நிஜமாவே. ஏன்னா ஒரு டைமும் நாங்க கேள்விப்படும் போது எனக்கே கொஞ்சம் அப்படியே ஒரு ஷேக் ஆகும் மனசுக்குள்ள. ஐயோ, பிள்ளைங்க இவ்வளோ எப்படி கிராஸ் பண்ணி வருவாங்க. நானும் சுவிதாவும் ஒரு சிலலாம் ஒரு மாதிரி அழுக மாதிரி எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கும். எப்படி இந்த 2 பிள்ளைங்களும் இதை கிராஸ் பண்ணுவாங்கன்னு யோசிப்போம். ஆனா அதே இது வித்தின் டேஸ்ல ராஜ்குமார் அட்டு இந்துமதி அவங்க ஃபாலோ பண்றதும் அவன்கிட்ட இருந்து வர பதிலும் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இவ்வளோ ஆண்டவரை நம்புற பிள்ளைங்க, சின்ன இது ரொம்ப இப்பதான் திருமணம் ஆகி அவங்க லைஃப்ல அவங்க ஒரு ஜேர்னி இல்லையா, ஒரு இதுதான். ஸோ நிஜமா சொல்றேன், உங்களுக்குள்ள இருக்க இந்த ஃபெய்த்து ஆண்டவர் பல மடங்கு பெருக பண்ணுவார். இப்போ நீங்க சொன்ன இந்த டெஸ்டிமோனி நான் சொல்றேன், பிள்ளைகளின் 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 வாழ்வை காண்பீர்கள். எல்லாரும் பிளஸ் பண்ணலாமா ராஜ்குமார் அனைத்து மதிய நான் சொல்றேன், அவங்க சந்தோஷத்தை சுமக்கிற உங்க வீட்டுக்குள் ஒரே சத்தமா ஒரே பிள்ளைகளின் சத்தமா கேட்க போகுது. அப்படியே ஒரே சத்தமா இருக்கும். நீங்களே பிரதர் பிரேயரே அட்டன் பண்ண விட மாட்டேங்கிறாங்க பிரதர், இந்த பிள்ளைங்க தொல்லை பண்ணுது பிரதர் சொல்றீங்களா இல்லையா பாருங்க. லைக் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில மேனிஃபெஸ்ட் ஆகும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. இந்த விஷயத்துல இருந்து நாங்க எப்படி வெளியில வந்தோம்னு எங்களுக்கே தெரியலங்க பிரதர். நாங்க யோசிச்சோம், இவ்ளோ கஷ்டத்துல இருந்து நாங்க எப்படி வெளியில வந்தோம். ஆனா அந்த அளவுக்கு கடவுள் எங்களை வழி நடத்தி இருக்காரு. எங்களுக்கு எனக்கு இப்பதான் புரியுது. ஏன் சாமி என்னை இப்படி பண்ணுங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப யோசிக்கும் போது இவ்வளோ பிரச்சனையில இருந்து கடவுள் எனக்கு விடுதலை கொடுத்திருக்காரு. அமேன் அமேன். நிச்சயமா நீ ஆண்டவருடைய, நான் சொல்றேன்,
பிரியமானவள். அதனால உனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறாரு? ஸோ அதனால கண்டிப்பா. இன்னும் கொண்டாட போறோம். கிரேஸ் ஃபெலோஷிப் வந்து அவங்க 2 பேரையும் நம்ம கொண்டாடுவோம். தேங்க்யூமா, தேங்க்யூ ஃபார் ஷேரிங். ஸோ இதை கேட்டுட்டு இருக்கிற நான் சொல்றேன், உங்க லைஃப்லயும் நிறைய பேர் இப்ப இதை கேட்டுட்டு இருப்பீங்க. இதே கேள்வி எப்படி இந்துமதி சிஸ்டருக்கு இந்த கேள்வி மாதிரி உங்க லைஃப்லயும் ஏன் இது நடந்தது, இல்ல ஏன் இது தொடங்கி முடிஞ்சு போச்சே, என்னால இதை நான் பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிற நேரத்துல அது நடக்காம போச்சேன்னு உங்களுக்கும் கேள்விகள் நிறைய இருக்குமானால் நான் உங்களுக்கும் சொல்றேன், தேவன் உண்மையுள்ளவர். நமக்கு மேபி சில நேரம் ரீசன் தெரியாம இருக்கலாம் ஏன் எதுக்குன்னு. ஆனா ஒண்ணே ஒண்ணு, அவர் நல்லவர். அவர் நம்மளை விடவே மாட்டார். நீங்க உங்களுக்கு அவரு செய்கிற அந்த மகிழ்ச்சியான நாட்கள் வரும்போது இதெல்லாம் மறந்தே போயிடும். நிஜமா சொல்றேன், மறந்தே போய்விடும். கேட்டுக்கொண்டிருக்க எல்லாருக்கும், ஃபினான்ஸா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தேவன் உண்மையுள்ளவர்னு நான் சொல்றேன். உண்மையுள்ளவர், இஸ் ஃபெய்த்ஃபுல் ஃபாதர். கண்டிப்பாக உங்களை சந்தோஷத்துல மகிழ்ச்சியில நிரப்பிய ஆவார். அமேன். தேங்க்யூமா, தேங்க்யூ பிரதர். பிளஸ் யூ, பிளஸ் யூ. தேங்க்யூ, தேங்க்யூ. ஓ, ரொம்ப ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் ஷேர் பண்ணுங்க. சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க. நாங்க வந்து பேரும் ஊரும் சொல்லுங்க சிஸ்டர். பவானி ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் பவானில இருந்து பேசுறோம். நாங்க வந்து இந்த 2023 வந்து எங்களுக்கு வந்து ஏசப்பா வந்து ஜானி அண்ணா சுவிதாக்கா வந்து ரொம்ப வருஷமா அந்த COVID-19 இருந்தே வந்துட்டு இந்த ப்ரேயர் நாங்க அட்டன் பண்ணிட்டு இருக்கிறோம். ரொம்ப வருஷமா அண்ணா அக்கா இங்க வரணும்னு சொல்லி நாங்க ப்ரே பண்ணிட்டு இருந்தோம். எவ்வளவு தடவை வந்துட்டு வர்றதுக்கு எல்லா சூழ்நிலையும் வந்து திடீர்னு கேன்சல் ஆயிடும். கடவுள் புண்ணியத்துல எங்களுக்கு வந்துட்டு ஏசப்பா வர்றதுக்கு உதவி செய்தாரு தீபாவளிக்கு முன்னாடி. ஆனா எங்களுக்கு ஒரு பக்கம் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த இடத்துல என்னால போய் ஒர்க் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனா வேலைக்கு போய் தான் ஆகணுங்கிற ஒரு கண்டிஷன் வீட்டுல. ஆனாலும் வந்துட்டு கடவுள் உதவி செய்தாரு எவ்வளவு கஷ்டங்களையும் தாங்கி வெளியே வர்றதுக்கு. அண்ணா அக்கா வந்து அந்த பரிசுத்த ஆவியானவரை சுமந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போன அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து எங்க வீட்டுல பெரிய பெரிய மாற்றங்கள்லாம் நடந்துருச்சு. அக்டோபர் 18 அது எங்க அம்மாவோட நினைவு நாள். அந்த அன்னைக்குதான் அவங்க வர்றதுக்கு கடவுள் உதவி செய்தாரு. அவங்க வந்துட்டு போனாங்க. நவம்பர்லயே வந்து தீபாவளி முடிஞ்சோடனே ஒர்க் பண்ற இடத்துல போறதுக்கு எனக்கு வந்துட்டு அந்த ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும், லேபு. ஆனா வந்துட்டு அங்க எனக்கு ஒர்க் பண்ண பிடிக்கல. அப்ப வந்து எனக்கு வந்து அது ஒரு அண்ணா அடிக்கடி சொல்லுவாங்க, உங்க மனசுல சமாதானம் இல்லைன்னா அந்த இடத்துல வந்து நீங்க வந்து அந்த இடத்துல நீங்க போக வேண்டாம், கடவுள் வந்து அதை உங்களுக்கு தடுக்கிறாருன்னு நினைச்சு நீங்க வந்து இருங்க, பொறுமையா இருங்க, கடவுள் நல்லதே செய்வாருன்னு. அப்ப பாத்தீங்கன்னா நவம்பர் போய் டிசம்பருக்கு ஏசப்பாட்ட ப்ரே பண்ணிட்டு இருந்தோம். ஆண்டவரே நீங்க எங்களுக்கு ஏதாவது ஒரு gift கொடுங்க, நல்லபடியா நாங்க வருமானம் நல்லா சம்பாதிக்கணும், அநேகருக்கு நாங்க வந்து உதவியா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டோம். கடவுள் ஒரு புதிதா தொழில் ஆரம்பிக்க எங்களுக்கு உதவி செய்தாரு, ஜெயம் டயக்னோஸ்டிக் லேப்னு. அதுலயும் கடவுள் வந்து எங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுத்து நல்ல விதமா அபரிமிதமா பழுகி பெருகுவீங்கன்னு சொல்லிதான் எங்களை ஆசீர்வதித்தாரு. அடிக்கடி கடவுள் வேதவசனத்தின் மூலமா எங்க கிட்ட பேசிட்டே இருப்பாரு. நீ சேமித்து வையே, உன் மண்பாண்டத்துல உன்னோட தானியங்கள் எல்லாவற்றையும் சேமித்து வையே, உன்னோட பணத்தை சேமிச்சு வை. ஏனெனில் இந்த இடத்துல வந்து அநேக விதமான இந்த மாதிரி புதிய புதிய தொழில்கள்லாம் நீ திராட்சை தோட்டங்களும் கனி கொடுக்கும் மரங்களும் நீ வந்து வாங்குவ அப்படிலாம் கடவுள் எனக்கு வேதவசனத்தின் மூலமா பேசுவாரு. பழுகி பெருகுவேன், நீ மீண்டும் கட்டப்படுவேன்னு சொன்னாரு. ஏற்கனவே 15 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருந்த அதே கடை எனக்கு இப்போ காலியாகி எனக்கு அந்த இடத்துல லேபுக்கு எனக்கு உதவி செய்திருக்காரு கடவுள். சுத்தி எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் கடவுள் வந்து எங்களை ஆசீர்வதிச்சிருக்காரு. இன்னும் எங்களை மென்மேலும் ஆசீர்வதித்து எங்களை பெரிய லெவல்ல கொண்டு வருவாருன்னு சொல்லி கடவுள்கிட்ட நாங்க எங்களை முழுவதுமா அர்ப்பணித்திருக்கிறோம். எங்களுக்காக நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. காடுக்கு நாங்க ரொம்ப தேங்க் பண்றோம். எங்களுக்கு இப்படி ஒரு அழியாத ஒரு பெரிய சொத்து எங்களுக்கு கொடுத்திருக்காரு. என்ன நினைச்சாலும் நாங்களா நினைச்சிருந்தா நிச்சயமா அந்த லேபை வந்து ஒரு ஆரம்பிச்சிருக்கவே முடியாது. எவ்வளவு வருஷம் 3 வருஷமா நாங்க இடம் பார்த்துட்டு இருக்கிறோம் வைக்கணும்னு சொல்லி. ஆனா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனே எங்களுக்கு அமையல. எவ்வளவு பக்கம் கடை தேடணும், எதுவுமே எங்களுக்கு அமையல. பணம் கையில வச்சுட்டு நம்ம வாங்கணும் அப்படின்லாம் கூட நாங்க வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வாங்கணும் அப்படிலாம் கூட நாங்க நினைக்கல. நான் ஒரு 10-20 கடைக்கு மேல நாங்க பார்த்திருப்போம். ஆனா ஆல்ரெடி அந்த இடத்துல ஒருத்தர் இருந்தாங்க. அந்த இடத்துல கடை வாடகைக்கு விடப்படும் போர்டு வச்சிருந்தாங்க. எங்க தம்பிதான் ராஜ்குமார், இப்ப கொஞ்சம் முன்னாடி பேசினவங்க இந்துமதி ராஜ்குமார். அப்புறம் அவங்களும் வந்துட்டு எல்லாரும் உட்காந்து பேசி சரி நம்ம அந்த இடத்துல ஒரு யூனிட் போடலாம்னு சொல்லிட்டு பேசி அந்த
அந்த கடையே கிடைக்கவும் படபடன்னு கண்ணு மூடி முழிக்கிறதுக்குள்ள ஆன மாதிரி கடவுள் இப்போ ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோட எங்களை அந்த இடத்துல உட்கார வச்சிருக்காரு. வந்துட்டு அதை வந்து அபரிமிதமா ஆசீர்வதிச்சு எங்களை மென்மேலும் பெருக பண்ணுவார். அதே ஆசீர்வாதத்தை உங்க எல்லாருக்கும் பேசுறோம். இந்த கிறிஸ்துமஸ் கிஃப்டா கடவுள் எங்களுக்கு அதை கொடுத்துருக்காரு. அந்த கிஃப்ட் பலவிதமா பெருகி அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படியா எங்களையும் ஆசீர்வதிச்சிருக்காரு. இதன் மூலமா எல்லா ஆசீர்வாதத்தையும் இந்த ஜிஜி ஃபேமிலிஸ் இருக்கிற எல்லாருக்கும் நாங்க பேசுறோம். ஆமென். Amen. Amen. Thank you, Sangeeta sister. Thank you so much. Thank you, Bless brother. you. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா நிறைய சாட்சிகள் சிஸ்டரோட லைஃப்ல இது நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஏற்கனவே நிறைய அவங்க ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. நிஜமா அவங்களுடைய குடும்பம், தம்பி ராஜ்குமார், இந்துமதி எல்லாம் ஒரே ஃபேமிலி. நிஜமா சொல்றேன், ஆண்டவரால் சொல்லுவாங்களே இந்த சந்ததி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. நான் சொல்றேன், பவானில உங்க குடும்பத்தை, உங்க அண்ணன், நீங்க ஃபேமிலியா, தம்பி, அக்கா எல்லாரும் உங்க சந்ததி வித்தியாசமாய் ஆண்டவர் எல்லாருக்கும் காட்டுவார் அந்த இடத்துல. ஏன்னா யூ கேரி தட் அனாயிட்டிங். நீங்க அதை சுமக்குறீங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, அப்போ ரொம்ப அவங்க கோவிட் அந்த டைம்ல இருந்தே ஃபாலோ பண்றாங்க. எப்பவுமே அவங்க ஹார்ட் ஃபுல்லா அதர் சென்டடாவே இருக்கும். நான் ஆச்சரியப்படுவேன். சுவிதாவே சொல்லுவா, சங்கீதா சிஸ்டருக்குள்ள இருக்கிற ஃபெய்த் நமக்கு நிச்சயமா நமக்குள்ளேயும் வந்துடணும்னு. ஏன்னா அப்போ அவங்க தம்பியை பத்தி யோசிப்பாங்க, அவங்க வீட்டை பத்தி, எல்லாரும் மற்றவங்களுக்கு பத்தி ரொம்ப யோசிக்கிறவங்க. இன்னும் சொல்ல போனா எங்களுக்கு யோசிப்பாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க, குழந்தைய வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க. அந்த டைம் நான் யோசிப்பேன், அங்க இருந்துட்டு நம்ம வீட்டை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பிளஸ் யூ சிஸ்டர். நான் சொல்றேன், உங்க லைஃப்ல சுமந்த இந்த வெளிப்பட்டது எல்லாருக்கும், இதை கேட்டுட்டு இருக்க யூடியூப்லயும் சரி, கேட்கிற ஒவ்வொருத்தங்க லைஃப்லயும் நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை கட்டப்படும். யாரெல்லாம் ஆமென் சொல்றீங்க? வாழ்க்கை கட்டப்படும். நீங்க விரும்பின காரியம் நடக்கும். ஏன்னா தேவன் எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கிறார். அவர் பட்சபாதமே கிடையாதுங்க. அவர்கிட்ட வந்துட்டாலே அவர் தாராளமாய் செய்கிற ஒரு தேவன். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இது எல்லாரும் நீங்க பெற்றுக்கொள்றீங்க. உங்களுக்கும் கிஃப்டா ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை கொடுத்துட்டே இருக்கிறார். ஆமென். 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 நெக்ஸ்ட் சாட்சி சொல்லுங்க. யா. பிரைஸ் தி லார்ட் பிரதர். நான் பிரைஸ் ஜிவி லார்ட் சிஸ்டர். பெருங்குளத்தூர்ல சொல்லுங்க. இருந்து பேசுறேன். என்னோட சிஸ்டர் ஏஞ்சல் தான் பேசுனாங்க, இப்ப சாட்சி ஓகே சொன்னாங்க. ஓகே ஓகே கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நிறைய காரியங்களை நாங்க வந்து நம்ம ஆசீர்வாதமாக தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கிறோம். உங்களுடைய ஜெப நீங்க நடத்துறத வந்து நாங்க சும்மா ஃபேஸ்புக்ல அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த லிங்க் வந்தது. நாங்க அப்படியே ஒரு நாள் போட்டோம், ஒரு 5 months பிஃபோர். அப்படி போடும்போது அதுக்கப்புறம் தான் நாங்க எங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் நாங்க ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஐயோ, இந்த பிரதர் பாரு டெய்லி அந்த பிளஸ் பண்ணி பேசுற மாதிரி நல்லா இருக்குது. அந்த நாளே ரொம்ப ஒரு வித்தியாசமான நாளா இருக்குதுன்னு ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபீல் பண்ணேன். ரொம்ப ஆசீர்வாதமான நாளா. அதுக்கப்புறம் என் சிஸ்டர்ஸ்ட எல்லாம் சொல்லி இப்ப நாங்க எல்லாருமே ஒன்று கூடி ஈவினிங்லாம் ப்ரேயர் பண்ணும்போது, நீங்க காலையில எப்படி ப்ரேயர் பண்ணுவீங்களோ அதே மாதிரியே நாங்களும் இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாள், ஒரு நமக்கு ஒரு சந்தோஷமான நாள். கர்த்தர் நல்ல தகப்பனா இருக்கிறாரு, நம்மளோடு இருக்கிறாரு, நம்மளுடைய பாதையில நம்மளை நடத்துறாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லும்போது எங்க குடும்பத்துக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்குது பிரதர். எங்க பிள்ளைங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. நாங்க அந்த ஜெபத்துல என்னெல்லாம் நாங்க கேட்கிறோமோ கர்த்தர் எல்லாத்தையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறாரு. என் பையனுடைய திருமண காரியத்திலையும் பெரிய அதிசயத்தை செய்தார். யாரு பிரதர் ஒருத்தர் கூட ₹1 கூட வரல. இனிமேல் தான் வரும். வந்த பிறகு எல்லாத்துக்கும் கொடுக்கணும். ஆனாலும் அவங்களே போன் பண்ணி என்கிட்ட கேட்டாங்க. நான் ஜெபத்திலே இருந்தேன், இப்படி கூட நடக்குமா, நமக்கு உதவி தானா வருமா அப்படின்னு. நீங்க ப்ரேயர் பண்ணதுல எப்படி வருதுன்னு பார்க்கலாம் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் பிரதர். நான் இவங்ககிட்ட கேட்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவங்களே போன் பண்ணி என்கிட்ட கேட்டாங்க, என்னப்பா உனக்கு பணமே வரலன்னு நான் கேள்விப்பட்டேன், பையனுக்கு வர கல்யாணம் நெருங்கிருச்சே, நான் பணம் தரட்டுமான்ட்டு ஒரு சிஸ்டர் 5 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. இன்னொரு சிஸ்டர் ஒரு 4 lakhs கொடுத்தாங்க. ஐயோ, எனக்கு நல்லாவே போதும். என்ன 2 பேர் கேட்டாங்க, எனக்கு போதும், இது ரொம்ப போதுமானதா இருக்குது, எனக்கு பணம் வந்தோடனே நான் அப்படியே திருப்பி தந்துடுறேன் அப்படின்ட்டு. அப்போ கர்த்தர் வந்து எவ்வளவு அதிசயமான, நினைச்சே பார்க்க முடியல பிரதர். இது அவங்களே போன் பண்ணி யாராவது பணம் வேணுமான்னு கேட்பாங்களா? அதனால ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்ன வந்து எங்க பிள்ளைங்களும் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில வரணும்னு சொல்லிட்டு தான் நாங்க ஒவ்வொருத்தரையா காலையில இந்த பிரதர் இந்த டைம் வந்தவுடனே அந்த லிங்க் அனுப்பி எல்லாருக்கும் போன் பண்ணி காலையில எழுப்பி விட்டுருவோம். சில பேர் ஜாயின் பண்ணிக்கிறாங்க, சில பேர் ஜாயின் பண்றது இல்ல. எங்க கூட வேலை செஞ்ச டீச்சர்ஸுக்கும் நாங்க அப்படியே இந்த குரூப்ல நீங்க எப்படியாவது போட்டு விடுங்கப்பா, எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களா மாறணும்.
அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ. இன்னொன்னு அந்த டயட் குறிப்பு ரொம்ப நல்லா இருக்குது பிரதர். நாங்களாம் 7 மணி 8 மணிக்கு மேல சாப்பிடுவோம். 6 மணிக்கு முன்னாடி எல்லாத்தையும் சாப்பிட்டு க்ளோஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் காலையில 7 மணிக்கு மேலதான் காஃபியே குடிக்கணும்னு சொல்லிட்டு கர்த்தர் எங்களை அருமையா நடத்திட்டு இருக்கிறாரு. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ சிஸ்டர். சூப்பர் ஜூலியட் சிஸ்டர், வெரி கிரேட். தேங்க்யூ ஃபார் ஷேரிங். நிஜமா கேட்குற எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா அவங்களுக்குள்ளேயும் இந்த ஃபெய்த் இம்பார்ட் ஆகுது. இன்னொன்னு சத்தியம் கேட்குறீங்க இல்லையா, இந்த நாள் நல்லா இருக்கு, இந்த நாள் ஆக்சுவலா இந்த மாதிரி நம்ம புரிந்து கொள்றது, ஆண்டவர் சில நேரம் நம்மளை அப்படி புரிய வைப்பார் அவரை குறித்து. ஸோ அதுவே வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொண்டு வருது. தேங்க்யூ. பிளஸ் யூ சிஸ்டர், பிளஸ் யூ. ஓகே, குட். தேங்க்யூ சிஸ்டர், சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் ஷேர் பண்ணுங்க. ஓகே, சூப்பர். கேட்டுட்டே இருக்கணும் போல. எல்லாரும் நிறைய டெஸ்டிமோனி இருக்கு எனக்கு தெரியும் எல்லாருடைய லைஃப்லயும். சொல்லுங்க, ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே, யா. பிரைஸ் லார்ட் பிரதர். சொல்லுங்க சிஸ்டர். பெங்களூர்ல பேரு, இருந்து ஊர்? சங்கீதா பேசுறேங்க பிரதர். எஸ் பெங்களூர்ல சிஸ்டர், இருந்து. சொல்லுங்க சிஸ்டர். நானு 21ல நான் மே மந்த்ல உங்களுடைய ட்ரால் பண்ண பிரதர் அந்த ஃபேஸ்புக்ல இருந்து. சரி, அதே மாதிரி தான் சிஸ்டர் சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள் இது, எந்த விஷயமும் உங்களை அணுகாது அந்த மாதிரி எல்லாம் நீங்க பேசும்போது எங்களுக்கு நிறைய நாங்க கேள்விப்பட்டு இருக்கிறோம். நிறைய ஊழியத்தை நாங்க பாக்குவோம். பட் எங்களுக்கு அவ்வளவு அட்டாச் ஆகல. அது கேட்கும் அந்த டைம்க்கு அது ஒரு மாதிரி ஹீலிங்கா இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு மாதிரி ஆல்ரெடி நம்மளே கஷ்டப்பட்டு இருக்கிறோம். இதுல அடிக்குவாரு, கொல்லுவாரு, இவரு இப்படி பண்ணுவாருன்னு சொல்லும் போது நம்ம ஆண்டோருக்குள்ளவே பயந்துன்னு போயிருந்தோம். அதே மாதிரி சண்டேஸ்ல சம்டைம்ஸ்ல மிஸ் ஆகும். அதாவது வீட்டுல இருந்து இல்ல வேலைக்கு போவோம், முடியாது. ஆனா அங்க போகும்போது இன்னொன்னு ஆண்டவரை தேடல. நீங்க எந்த பணம் சம்பாரிச்சாலும் அதை பொத்த பையில போட்ட மாதிரி ஆண்டவர் முதலாவது சமூகம் அப்படின்னா. ஆனா உங்களுடைய வார்த்தைகள் வித்தியாசமா இருக்கும். தகப்பன் போய் அடிப்பாரா, நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க பார்க்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு செய்வாரு. ஆனா நிறைய அந்த மாதிரி வித்தியாசப்பட்டு இருக்குங்க ஆண்டவர். நம்ம மாம்சமான பிள்ளைங்களே நம்ம அடிச்சுட்டு அடுத்த டைம் நம்ம வருந்தும் போது நம்மள தாய் கூட நம்மளோட உருவத்தை அவங்களுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் நம்ம உருவத்தை ஒரு பார்ட்ஸும் பார்த்து பார்த்து செஞ்சவரு நம்மள அப்படி செய்வாரா கொல்லுவாரான்ற அந்த வெளிப்பாடு எங்களுக்கு வேற மாதிரி வித்தியாசமா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த 2 வருஷமா உங்களை தொடர்ந்து இருக்கிறோம் பிரதர். எங்களுக்கு அப்படியாப்பட்ட ஆசீர்வாதம். எனி டைம் நாங்க அந்த மழையிலேயே நனைஞ்சு அந்த ஒரு விதமான இதுலயே இருக்கிறோம் பிரதர். எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் விடு, ஆண்டவர் பார்த்துப்பாரு, நம்மளுக்கு எல்லாமே இருக்குன்ற நிறைய விஷயம். நானும் பாப்பா தனிமையா இருக்கிறோம். ஆனா நிறைய விஷயம் எனக்குள்ள ஒரு தனிமை உணரும். ஆனா நீங்க ஒரு வாட்டிய சொல்லுங்க, தனிமையானவர்கள் இல்ல, உங்களுக்காக ஒரு குடும்பம் இருக்கு, உங்களை விசாரிக்கிற அப்பா இருக்கிறாரு, உங்க அப்பா இருக்கிறாரு. அதே மாதிரி நாங்க எதுக்கு போனாலும் அப்பா நீங்க இருக்கிறீங்கப்பா, நீங்க. நான் உண்மையிலே நான் எல்லா விஷயத்துக்கும் அழுந்து நிற்குவேன் பிரதர். எவ்வளவு நாள் என் தலைக்கா நீ அழிஞ்சிருக்கும் தெரியல. ஆனா இப்போ நானு அப்பா மடியில தூங்குற மாதிரி, அப்பா எனக்கு இது கஷ்டமா இருக்குது, முடியலப்பா, நான் உங்க மடியில படுத்துக்கிறேன், நீங்க என்ன பாத்துக்கங்கப்பான்ட்டு அவர்கிட்ட சரண்டர் பண்றேன் பிரதர். உங்க வார்த்தைங்க ஒரு நாள் எங்களுக்கு அன்னைக்கு தேவை, எனக்கு இன்னைக்கு சாப்பிடணும்னு. ஆமென். ஆமென். Amen. Okay. Thank you sister. Thank you. Bless you. சங்கீதா ரேச்சல் வந்து டாட்டர். நிஜமா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர் நீங்க சொல்ற விஷயங்கள். ஏன்னா நிறைய ரொம்ப வருஷமா நான் பாக்குறேன். டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. சொல்லுங்க ஃபினிஷ் பண்ணுங்க. அது இப்போ இன்னைக்கு நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம் இல்லைங்களா பிரதர், இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் இப்படி பண்ணோம், லஞ்ச் இது செய்யணும்ட்டு. அந்த மாதிரி இன்னைக்கு என்ன தேவையோ எங்களுக்கு, ஒரு மன கஷ்டமோ இல்ல பண கஷ்டமோ இல்ல ஏதோ ஒண்ணு தேவைன்னும் போது உங்களுடைய வார்த்தையே எங்களுக்கு அது முன்னாடியே சமைச்சு வச்ச மாதிரி இருக்கு பிரதர் எங்களுக்கு. அது எங்களை தேடி நிறைய விஷயங்க. நாங்க இந்த செழிப்புக்கு காரணம்
ஆண்டவர் உங்களை எங்களுக்கு கொடுத்துக்காக நாங்க ரொம்ப நன்றி சொல்லுவோம் பிரதர். எனக்கு ஒரு அண்ணா இல்ல, அண்ணாவும் அண்ணி அண்ணா பசங்க கிடைச்ச மாதிரி Amen. எங்களுக்கு ஒரு இது பிரதர். எங்களுக்கு ஒரு சொந்தமா எங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குதுன்ற ஒரு தைரியம் இருக்குது பிரதர். ஆனா எந்த ஒரு விஷயத்தையும் சமாளிக்க உங்களுடைய வார்த்தை ஆண்டவர் மூலியமா கொடுக்கறது அது எங்களுக்கு பெரிய பிளஸ்ஸிங் பிரதர். நம்ம Amen. குடும்பத்தையே நம்ம ஜிஜி ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாரும் அப்படித்தான் இருக்கணும் பிரதர். அதே மாதிரி எங்க சொந்தக்காரங்க முன்னாடி எல்லாம் எவ்வளவு பேர் என்ன எவ்வளவோ எப்படி எப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க கண்ணெல்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு வாழ்ந்து நிக்கிறோம். இப்ப இருக்கிற வாடகை வீடு கூட நீங்க சொல்லுவீங்கல்ல, உங்களுக்காக ஆண்டவர் முன்னாடியே கட்டி வச்சிருக்காரு, நீங்க எஃபெக்ட் போட வேண்டியதில்லை, எஃபர்ட்லெஸ்ஸா கிடைக்கும்னு. நிறைய விஷயம் எனக்கு இந்த இதுல இருந்து எனக்கு எஃபர்ட்லெஸ்ஸா தான் கிடைச்சிருக்குது பிரதர். இப்ப Amen. இருக்கிற வீடு கூட நான் நம்ம மன விருப்பத்தின் படி எப்படின்னா அந்த ஓனர் எங்களுக்காகவே பார்த்து கட்டின மாதிரி இருக்குது. நானும் Amen. பாப்பாவும் இருக்கிற மாதிரி அது அந்த வார்த்தைகளா தான் எங்களை தேற்றின்னு இருக்குது பிரதர். முதலாவது ஆண்டவருக்கு நன்றி. ரெண்டாவது உங்களுக்காகவும் சிஸ்டருக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் நான் பிளஸ் பண்றேன் பிரதர். Thank you sister. Bless you. உங்களையும் நாங்க bless பண்றோம். as a family நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய குடும்பம். அதனால நான் எப்பவுமே சொல்றதுதான், நீங்க யாரும் தனிமையா கிடையாது. யூ ஆல் ஆர் கனெக்டட். நம்ம எல்லாரும் ஒண்ணா இருக்கிறோம், ஒரே குடும்பமாக இருக்கிறோம். இது வந்து மதம் கிடையாது, நம்ம வந்து ரிலீஜனுக்கு அழைக்கப்படவில்லை, உறவுக்கென்று தேவன் அழைத்திருக்கிறார். அப்போ அவர் ஒரு அப்பா, நம்ம எல்லாம் அவருடைய பிள்ளைங்க, சகோதர சகோதரிகள், நம்ம எல்லாருக்குள்ளேயும் அவருடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. நம்ம அப்படிதான் இருக்கிற வண்ணமாகவே ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ நிஜமா பிளஸ் ஹர். அதே போல எல்லாரும் இதை கேட்டுட்டு இருக்க எல்லாரும், யாராவது ஒருத்தங்க கூட நீங்க தனிமையா இருக்கேன் எனக்கு யாரும் இல்லைன்னு ஃபீல் பண்ணவே பண்ணிடாதீங்க. ஓகேயா? ஆமா, நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம். bless you. சொல்லுங்க சிஸ்டர். நெக்ஸ்ட். பிரதர், நான் ஜெய்சிலி பேசுறேன் தமிழ்ல இருந்து. சொல்லுங்க சிஸ்டர். இந்த வருஷம் ஃபுல்லா சொல்ல போனா நிறைய அநேக சாட்சியா தான் ஆண்டவர் எனக்கு செஞ்சிருக்காங்க. அதற்காக நான் அவருக்கு நன்றி சொல்றேன். உங்களை எங்களுக்கு தேவன் கொடுத்ததுக்காக உங்க மூலமா ஒரு ஃபேமிலியா கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு உங்களுக்கும் சிஸ்டர் ரொம்ப நன்றி சொல்லணும். தேவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நான் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்கும்போது காலையில பாத்தீங்கன்னா அழகான ஒரு வாய்ஸோட இந்த நாள் நன்மைக்கு எதுவாக தேவன் நடத்துவாரு, இந்த நாள் உங்க கூடவே இருக்கிறாரு அப்படின்னு நீங்க சொல்லும் போது, இந்த நாள் நல்ல நாளா இருக்குன்னு சொல்லும் போது உண்மையிலே அந்த அது கேட்ட உடனே அந்த நமக்குள்ள அந்த அந்த டென்ஷன் எல்லாமே அப்படி மறந்து போயிடும். ஆமா, நம்ம கூடவே தேவன் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு முதல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரேயர் பண்ணணும்னா நான் டைம் ஒதுக்கி ப்ரேயர் பண்ணணும், இல்லைன்னா நான் ஆண்டவர் நம்மள அடிப்பாரு அப்படி இப்படின்னா நான் அந்த மாதிரி தாட் தான் எனக்குள்ள இருந்துச்சு, நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம். ஆனா உங்ககிட்ட வரும்போது ஒரு உண்மையிலே நீங்க வந்து வயசுல சிறுப்பாயிட்டீங்க, சின்னவங்களா ஆயிட்டீங்க. பட் ஒரு தகப்பன், நேற்று ஒரு சிஸ்டர் சொன்ன மாதிரி ஒரு தகப்பன் தாய் மாதிரி தான். அவ்வளவு ஒரு அட்வைஸ், அவ்வளவு ஒரு எப்படி பேசணும், எப்படி இருக்கணும் சிஸ்டர் கூட அந்த மாதிரி சொல்லி கொடுக்கறது ஒரு தாயை போல. நீங்க உங்களை பார்த்தீங்கன்னா ஒரு தகப்பனை போல எவ்வளவு அறிவுரை. எங்களுக்குலாம் உண்மையிலேயே பிசிக்கல் அப்பாலாம் எங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருந்தா நாங்க இதோட நல்லா இருந்துட்டோமே அப்படின்னா நிறைய நாள் நானும் என்னோட ஹஸ்பண்டும் வந்து திங்க் பண்ணியிருக்கோம். அந்த அளவுக்கு வந்து எங்க லைஃப்ல எப்படி இருக்கணும், எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், எப்படி சாப்பிடணும், எல்லா ஏரியாவிலும் நீங்க வந்து 2 பேரும் சிஸ்டரும் நீங்களும் அவ்வளவு தேவன் ஆவிக்குரியான வார்த்தைகள் உங்க மூலமா எங்களுக்கு கிடைக்க செஞ்சிருக்காரு. இது வந்து உண்மையில ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் தான். அதான நான் நினைக்கிறேன். நான் நினைப்பேன் எல்லா ஏரியாலையும் பிரதர் சிஸ்டர் புகுந்து விளையாடுறாங்களப்பா, எப்படி இவ்வளவு ஞானத்தை கொடுத்துருக்காங்க ஆண்டவர் அப்படின்னு நான் ரொம்ப நாள் உங்களை குத்தி சிஸ்டர் குத்தி ஒரு ஆச்சரியம். அந்த அந்த அதுல நாங்க அந்த ஃபெய்த்ல நடக்கிறதுனால என்னோட லைஃப் எவ்வளவு மாறி இருக்கு. நான்லாம் இப்போ வந்து தனியா நைட்டு தான் பிள்ளைங்களோட வச்சு ஒரு ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுவேன். காலையில உங்களுக்கு நீங்க வர்றதுக்கு முன்னாடி நாங்களும் ஒரு 4:30 மணி அப்படி ஆண்டவர் கரெக்டா எழுப்பி விட்டுருவாங்க. 4:30 மணி எந்திரிச்சு 4 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து ப்ரேயர் பண்ணி பண்றது. சில சமயம் 3 மணிக்கு தூக்கம் வரலன்னா 3 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டு 1 மணி நேரம் அப்படி ப்ரேயர் பண்ணிட்டு அப்படி மாதிரி பண்ணி படுத்துக்கிடுறது. அப்புறம் 5:30 உங்க ப்ரேயர்ல ஜாயின் பண்ணிக்கிடுறது. ஆஹ் சமையல் பண்ணும்போது அப்படியே ஆண்டவரோட ஆவியானவரோட பேசிக்கிட்டே சமையல் பண்ணுவோம். என்னத்தையாவது போட்டு சமையல் பண்றது. எல்லாரும் சொன்னாங்க இன்னைக்கு சமையல் நல்லா இருக்குதானே. அப்புறம் தானே தெரியும், நம்ம எனக்கு தானே தெரியும் ஆவியானவரோட பேசிக்கிட்டே சமையல் பண்றோமே அப்படின்னு சொல்லிட்டு எசக்க புசக பண்றேன், ஆனால் நல்லாதான் இருக்குது அப்படின்பாங்க. பார்க்கணும்
ஆனா உண்மையிலே பிரதர் நாங்க நடக்கும்போது சரி எங்க வெளியே போனாலும் சரி ஆவியானவரோட பேசிக்கிட்டே போங்க அந்த காரியம் சக்சஸ்ஃபுல்லா நடக்கணும். அத கூட எத்தனை வருஷமா சர்ச்சுக்கு போறோம் வரோம் அத கூட எங்களுக்கு தெரியாம தான் இருந்தோம். ஆனா இந்த வருடத்துல அநேக நன்மைகளை எங்க வாழ்க்கையில தேவன் செஞ்சிருக்காரு. எங்களுக்கு இப்போ ஒரு ஃபேக்டரிய உருவாக்குறதுக்கு தேவன் கிருபை செஞ்சிருக்காங்க. அது எப்படிதான் நடந்துச்சுன்னு தெரியல. ஆனா ஒரு 30 lakhs போட வேண்டியது இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் ஜுவல்ஸ் இருந்ததுனால அதை கொண்டு அப்படியே பேங்க்ல வச்சு அது மூலமா நாங்க காசை வாங்கி அப்புறம் கொஞ்சம் சேமிப்பு இருந்தது அதை வச்சு நாங்க மேனேஜ் பண்ண தேவன் உதவி செஞ்சிருக்காங்க. அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்றோம். அப்புறம் இன்னொன்னு வந்து நான் சொல்லி ஆகணும் என்னோட ஹஸ்பண்டை பத்தி. அவரோட லைஃபை பத்தி தான் எப்படியோ தான் இருந்துச்சு. அப்புறம் நான் கனெக்ட் அவங்க கூட வந்து அவரும் ப்ரேயர் பண்ணுவாங்க. ஆனா அவங்க வர்றது இல்லை. அப்புறம் திரும்ப அவங்களும் ஜாயின் ஆனதுக்கு அப்புறம் என்னையோட இப்போ அவங்க தான் ரொம்ப உங்களோட ப்ரேயர்ல ரொம்ப இது அட்டன் பண்றது உங்க கேட்கறது. அப்புறம் டைட்டில் ஃபர்ஸ்ட் நான் தான் எனக்கு கொடுக்குற காசுல இருந்து கொடுத்தேன். ஆனா இப்ப அவரு 1ஆம் தேதி ஆனால ஃபர்ஸ்ட் டைட்டில் உங்களுக்கு அனுப்பணும் வந்துட்டு அனுப்பிடுறாங்க. அது ரொம்ப சந்தோஷம். 2வது பாத்தீங்கன்னா இப்ப வந்து எனக்கே பொறாமையா இருக்கு. 4:30 மணிக்கு தான் எந்திரிச்சு அலாரம் வச்சு எந்திரிச்சு உட்காந்து ப்ரேயர் பண்றாங்க. அதுவும் சத்தமா பண்ணுவாங்க பார்க்கணும். நம்ம தூங்கிட்டு இருந்தாலும் ஐயோ சத்தமா இவங்க ப்ரேயர் பண்றாங்க நம்ம தூங்கிட்டு இருக்கவங்க சொல்லிட்டு அந்த சத்தத்தை கேட்டே நானும் எந்திரிச்சுவேன். அது ஒரு போட்டியா பொறாமையா அதெல்லாம் தெரியாது. டக்குனு அவங்களும் சத்தமா ப்ரேயர் பண்றாங்கன்னு நான் அவங்க ஹால்ல உட்காந்து நான் பெட்ரூம்ல உட்காந்துக்கிறேன். தனி ப்ரேயர் தான் காலையில. அப்படியா அந்த அளவுக்கு உங்களோட மெசேஜ கேட்ட ஒரு மாதிரி இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சின்ன சின்ன சண்டை எங்களுக்குள்ள வரும். அதுக்கப்புறம் நாங்களே சமாதானம் ஆகிக்கிறது. அது வந்து ஃபேமிலியை பத்தி அதாவது எல்லா ஏரியாலையும் நீங்க வந்து புகுந்துதான் அப்படிதான் விளையாடிட்டு ஃபேமிலி ஃபைனான்ஸ் அப்புறம் நம்ம ஹெல்த் குறித்துலாம் எந்த பாஸ்டரும் சொல்லி நான் கேட்டதே கிடையாது பிரதர். இந்த மாதிரி வந்து இத்தனை மணிக்கு சாப்பிடணும் இத்தனை மணிக்கு தூங்கணும் அதெல்லாம் வந்து ஒரு உண்மையில ஒரு தகப்பன் தான் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அந்த இதுல பார்க்க போனா உண்மையிலே எனக்கு எங்களுக்கு தெரியுற மாதிரி நீங்க தான் ஒரு தகப்பனும் சிஸ்டர் ஒரு தாயுமா தெரியுறீங்க. வயசுல சின்னவங்களா இருந்தாலும் தேவன் எங்களுக்கு அற்புதமா கொடுத்த உங்களையும் சிஸ்டரையும் பிள்ளைங்களை நாங்க மனதார ஆசீர்வதிக்கிறோம். ஃபேமிலியில எல்லாருமே உண்மையில இதுல கனெக்ட் ஆயிருக்கவங்க எல்லாருமே பிளஸ்டடா தான் இருப்பாங்கன்னு அவங்களுக்கு நாங்க ரிலீஸ் பண்றோம். அப்புறம் நீங்க சொல்லுவீங்க ஒரு பொண்ணு சொல்லி கொடுத்துருக்கீங்க என்னதுன்னா யார் மேலேயாவது வெறுப்பு இருந்தா அதை போய் ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க மன்னிப்பு இருக்காது அப்படின்ட்டு. ரொம்ப நாள் என்னோட நேபர் கொஞ்சம் எனக்கு அவங்களுக்கு கொஞ்சம் மனசா வந்துச்சு. நான் சிஸ்டருக்கு கூட அது மெசேஜ் போட்டிருந்தேன். அப்புறம் எனக்கு அது ஒரு மாதிரி உறுத்திட்டே இருந்துச்சு. கதவை திறந்து அவங்க மூஞ்சில நம்ம பாக்குறோம் அவங்க நம்ம மூஞ்சி பாக்குறாங்க. ஆனா இப்படி இருக்கிறது நல்லது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்ப நம்ம பிரதரோட மெசேஜ் கேட்கிறோம். ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறாரு. நம்ம வந்து எப்போதுமே சண்டைக்காரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்மஸோட வீட்டுல பண்ண ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு நேரா அவங்க வீட்டுல கதவை தட்டி கொடுவா இதை கழிச்சு கொடுத்துட்டு ஏதாவது யாருனாலும் ஏதாவது தவறு இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க என்னங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு மேரி கிறிஸ்மஸ் அவங்களை கெட்டி பிடிச்சி ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் அவங்க ஆண்டு அப்படி அந்த நீ பரவாயில்ல எப்படி இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி தூர போடுங்க இனி வந்து நல்லதே நன்மைக்கேவா தேவன் நம்மளை நடத்தட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியில சொல்லிட்டு அவங்க குஜராத்தி ஃபேமிலி லோக்கல் ஃபேமிலி தான். ஆனா கொஞ்சம் ஹெட் வெயிட்டா கொஞ்சம் இதெல்லாம் காட்டுவாங்க. அப்புறம் ஒரு ஹிந்து கிறிஸ்டின் அந்த ஒரு இதெல்லாம் உண்டு. பரவாயில்ல நம்ம போய் கெட்டி பிடிச்சா எல்லாம் முடிஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கெட்டி பிடிச்சி அம்மா மேரி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்ப சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்குள்ள இருந்து எல்லாமே அந்த இது ரிலீஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. ஆனா அவங்க வீட்டுல எல்லாரும் பேச மாட்டாங்க. ஒரு பையன் மட்டும் டெய்லி பார்த்தா ஆண்டி குட் மார்னிங் குட் ஈவினிங் குட் ஆஃப்டர்நூன் அப்படின்னா அப்புறம் நினைப்பேன் அந்த பையனே நம்மளை பார்த்துட்டு சொல்லும் போது நம்மளாம் ஒண்ணுமே இல்லை தேவன் நம்ம கூட இருக்கிறப்போ அவருடைய பிள்ளைங்க தனியா தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். எங்க அப்பா வந்து இப்படியேதான் சொன்னேன். இன்னைக்கு கிறிஸ்மஸ் எங்க அப்பா வந்து எப்போதுமே அன்பை வந்து ஷேரிங் பண்ண சொல்லி இருக்கிறாரு. அதனால நான் இப்படி இருக்கிறது நல்லது இல்லைன்னு தெரியுது. அதனால நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். அது ரொம்ப ஒரு இது இவ்வளவு நாள் நான் யாருக்கும் சாரி கேட்க மாட்டேன். அவங்க மேல தப்பு இருக்கு எதுக்கு நான் போய் சாரி கேட்கணும் அந்த அந்த ஈகோ என்கிட்ட ரொம்பவே உண்டு. ஆனா அது அன்னைக்கு உடச்சி போட்ட மாதிரி இருந்துச்சு பிரதர். அது ரொம்ப நன்றி சொல்லணும். உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். நிறைய ஏரியால எங்களை செதுக்கிருக்கீங்க செதுக்கி செதுக்கி அப்படியே வந்து கொண்டு வந்த மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல். இப்ப எங்க போனாலும் யாருக்காவது உடம்பு சொன்னாலும் ப்ரேயர் பண்ணிடுவோம்.
ப்ரேயர் பண்ணோன்னே அப்ப அவங்களே சொல்றாங்க, இவங்க ப்ரேயர் பண்ணிட்டு போறாங்க. ஆனா எங்களுக்கு வந்து ஒரு இவங்க கிட்ட ஒரு வல்லமை இருக்குதோ அப்படின்னு அவங்களுக்குள்ளே அவங்க பேசுறது வந்து நான் வந்து என்கிட்டயே சொல்லியிருக்காங்க, உங்ககிட்ட ஒரு வல்லமை இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கு எல்லாம் காரணம் வந்து உங்களுக்கு தான் நாங்க நன்றி சொல்லணும். சிஸ்டருக்கு நன்றி சொல்லணும். நிறைய இடத்துல செதுக்கி செதுக்கி எங்களை விட்டுருக்கீங்க. அது வந்து 100 பலன் கொடுக்கணும்னு சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் ப்ரேயர் பண்றேன். உங்களுக்கு நன்றி. இன்னும் உங்க ஊழியம் இந்தியா லெவல்ல உயர்ந்து நிக்கணும்னு சொல்லி நான் பிளஸ் பண்றேன் சிஸ்டர். பிரதரையும் பிளஸ் பண்றேன், பிள்ளைங்களையும் பிளஸ் பண்றேன். தேங்க்யூ இந்த டைம் கொடுத்ததுக்காக. நன்றி தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ, வி ரிசீவ் இட். பெற்றுக்கொள்கிறோம். நிச்சயமா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி டெஸ்டிமோனி கேட்கறது. இவ்வளோ விஷயம் சொன்னாங்க. ஆனா அதுல மிகப்பெரிய நான் எப்பவுமே நானும் சுவிதாவுமே நாங்க எங்க லைஃப்லயுமே நாங்க பெரிய சாட்சியா நாங்க நினைக்கிறதே என்ன தெரியுமா? நாங்க யார் மேலாம் கோவமா இருந்தோமோ, சிலர்ட்டெல்லாம் போய் நம்ம சாரி கூட கேட்டிருக்க மாட்டோம். ஆனாலும் அந்த நேரத்துல சரி நீங்களே ஜெயிச்சவங்களா இருந்துக்கோங்க, நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரி நீங்க ஜெயிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு சாரி நம்ம தான் கேட்போம்ல. ஆனா நமக்கு நல்லா தெரியும் நம்ம நம்ம கரெக்டா தான் இருக்கிறோம், அவங்களால தான் இதுன்னு. ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறோம்ல. இதுதான் பெரிய மிராக்கிள். ஆக்சுவலா இது பெரிய டெஸ்டிமோனி. நம்ம மனசுக்குள்ள இந்த மாதிரி மாற்றங்கள் வருதுல்ல, இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு பெரிய குடிகாரம் வந்து அதை விடுறதோ, ஒரு பெரிய அடிக்ஷன்ல இருந்து ஒருத்தங்க வெளியே வர்றது எந்த அளவுக்கு முக்கியம், அதையும் நம்ம பெருசா ஹானர் பண்ணுவோம். இதுல இருந்தெல்லாம் ஆண்டவர் விடுதலை பண்றாரு. ஆனா நம்ம மனசுக்குள்ள சில மாற்றங்கள் வருதுல்ல. சிலர் மேல கோபமா இருப்போம். ஆனா இப்போ அதெல்லாம் ஒண்ணு அவங்க நம்மளை கண்டுக்கலனாலும் பரவாயில்ல, நமக்கு அவங்க மேல கோபம் இல்லை. ஆண்டவர் அப்படி ஒரு இருதயத்தை நமக்கு வச்சுட்டாரு. நிஜமா சொல்றேன். இதுதான் பெரிய டெஸ்டிமோனி. இந்த சாட்சி சிஸ்டர் மட்டும் இல்ல, நிறைய பேர் உங்களுக்குள்ளேயும் இது இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன்னா எங்களுக்குள்ள எனக்கும் சுவிதாக்குள்ள முதல்ல அதுதான் ஆண்டவர் உருவாக்குனாரு. பல வருஷங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் இதைதான் எங்களுக்கு கொடுத்தாரு. யாரு உன்னை இதா நினைச்சா என்ன, யாரு உன்னை கண்டுக்கலனா என்ன, உங்களை உங்களை மதிக்கலனா என்ன, உங்ககிட்ட பேசலனா என்ன, உங்க மேல பொறாமையா கூட இருக்கட்டுமே, அவங்க மேல எதுக்கு கோபம், விட்டு தள்ளு, மன்னிச்சிருங்க. இதுதான் எனக்கும் சுவிதாக்கும் டீச் பண்ணாரு ஆண்டவர். நாங்க அதுக்கு எங்களை ரொம்ப கஷ்டம் தான், அதை நம்ம விடுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நமக்கு அது மனசுக்குள்ள வலியை கொடுத்துட்டே இருக்கும் எப்படி அப்படின்னு. ஆனா பாருங்க, சிஸ்டர் சொன்னாங்களே செதுக்குன மாதிரி எங்களையும் முதல்ல என்னையும் சுவிதாவும் இப்படிதான் செதுக்குனாரு. நம்ம கேரக்டரை பில்ட் பண்றது அவர் தாங்க. நம்மளால முடியவே முடியாது. நம்மளால யாரையாவது மன்னிக்க முடியுமா சொல்லுங்க? முடியவே முடியாது. நம்மளால யாரையாவது அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியவே முடியாது. ஆனா நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர். அவரு ரியலி இஸ் அ வண்டர்ஃபுல் மேன். அவர் மேல பெரிய காலிங். அவரை வச்சு நிஜமா சொல்றேன், உங்க குடும்பம் மிகப்பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். வி பிளஸ் யூ, வி பிளஸ் யூ. கேட்கலையே? ஆன் பண்ணுங்க, சொல்லலாம். நிறைய பேர் சொல்ல வந்தீங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். சஜின் பிரதர் சொல்லுங்க. சஜின் பேசுறேன், துபாயில இருந்து. பிரதர், ஆக்சுவலி 2023 வந்து ரொம்ப ப்ரீஷியஸான இயர் எங்களுக்கு. ஸ்டார்டிங்ல இருந்தே ஏகப்பட்ட இஷ்யூஸ். மெயினா வந்து ஜாப்ல வந்து ஒரு ப்ராப்பரான ஜாப் இல்ல. அதுவும் துபாயில உங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி ஜாப் இல்லாம சர்வே பண்ண முடியும் அப்படின்னு. ஃபினான்ஷியலா ரொம்ப கஷ்டப்பட்டோம்னு தான் சொன்னோம். ஆனா எப்படி எங்களை ஒவ்வொரு மாசம் நடத்தினாருன்னு எங்களுக்கே அது அதிசயமா தான் இருந்துச்சு. ஏன்னா ப்ராப்பரான ஜாப் இல்லை, ஆனால் ஃப்ரீலான்ஸ் ஜாப் வந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ இந்த மாசம் நமக்கு என்ன தேவை அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃப்ரீலான்ஸ் ஜாப் அப்படி கிடைச்சிட்டே இருந்துச்சு லாஸ்டா. ஆனா எங்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு ஆசை, நல்ல ஒரு ஜாப்ல ஏறணும், நல்ல ஒரு இதுல இருக்கணும், நமக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு இன்கம் வரணும். பிட்வீன்ல வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அதுவும் வந்து நல்லா வந்து வர மாதிரியே இருக்கும். ஆனா நமக்கு வந்து அந்த ஒரு ப்ராப்பரான ஒரு இன்கம் வரல. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து வீட்லயும் ஃபோக்கஸ் பண்ண முடியல, பிசினஸ் ஃபோக்கஸ் பண்ண முடியல, ஜாப் ஃபோக்கஸ், அப்படி அந்த ஒரு டென்ஷனே இருக்கும். அப்புறம் உட்காந்து யோசிச்சு பார்க்கும்போது மாறி நாங்கள் பிளேம் தான் பண்ணிட்டே இருப்போம். ஸோ இந்த மாதிரி கொஞ்ச நாள் போயிட்டே இருந்துச்சு.
அதுக்கப்புறம் இல்ல நம்ம இந்த முதல்ல இந்த பிளேமிங் கேம் நம்ம ஸ்டாப் பண்ணணும், மாறி மாறி பிளேம் பண்றதை விடணும்னு சொல்லி அந்த இதுல இருந்து ஒவ்வொரு விஷயமா எங்களுக்குள்ள கேரக்டரை வந்து நாங்க செக் பண்ண ஆரம்பிச்சோம், கேரக்டரை சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சோம். நம்ம வந்து இல்ல நம்ம வந்து இதுதான் நம்ம இப்படிதான் போறோம். ஸோ இது எல்லாமே வந்து உங்களோட ஒவ்வொரு நாள் உள்ள டீச்சிங்லேயே வந்து எங்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் டிசம்பர் மாதம் வந்து எங்களுக்கு எனக்கு வந்து நவம்பர் 27 வந்து ஒரு ஜாப் ஆஃபர் வந்துச்சு. அப்படியே 100% ஹைக் எனக்கு. ஸோ எங்களுக்கு அது ஆச்சரியம். அதுவும் இல்லாம இது வரைக்கும் இப்போ துபாயை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஜாப் கிடைச்சிச்சுன்னா வந்து ரொம்ப டிலே பண்ணுவாங்க, விசா ப்ராசஸ் சரி இல்ல எல்லாமே. இது வந்து எனக்கு என்னன்னா ஒரு வித்தின் 10 daysல எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு நான் ஜாயின் பண்ணும்போது எனக்கு எல்லாமே வந்துச்சு. விசாவும் சரி எல்லாமே ஒரு பக்காவா பண்ணி நம்ம இது எனக்காகவே பண்ணி வச்ச மாதிரி. இத்தனைக்கும் அது வந்து இப்பதான் ஸ்டார்ட் அப், ஒரு 3 months தான் ஆச்சு. ஆனா அவங்க எடுக்கிற ஒவ்வொரு ஆளையும் வந்து அந்த அந்த ஃபியூச்சரை நினைச்சு எடுக்கிற மாதிரி வேற லெவல் ப்ரொஃபைல எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அவங்க அந்த மேனேஜ்மெண்டே டிஃப்ரெண்டா யோசிக்கிறவங்க. ஸோ எனக்கு அவ்வளோ blessing இருந்துச்சு. அதே மாதிரி டிசம்பர்ல வந்து 1ஆம் தேதி குழந்தைக்கும் கையில வந்து இது டீ சுட சுட டீ பட்டு நல்லா கை ஃபுல்லா பேண்ட் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து எங்களால ஓவர் கம் பண்ணவே முடியல. சரி என்னடா இது ஃபர்ஸ்ட் நமக்கு அந்த தாட் போகும்ல, நம்ம என்ன தப்பு பண்ணோம், நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோம், அதனாலதான் குழந்தை வந்துச்சு. ஸோ இப்படி எல்லாம் பார்த்து லாஸ்ட்ல வந்து அது எப்படி இது பண்ணணும்னு தெரியல. ஆனா ஏன்னா ஒரு பயமா இருந்துச்சு, ஏன்னா அவ வந்து எப்படி இது ஓவர் கம் பண்றா. ஏன்னா அந்த பெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தி, ஒரு கண்டினியூஸா ஒரு 3 இருக்கிறது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு லாஸ்ட்ல வந்து இல்ல இது வந்து பனிஷ்மெண்ட், கடவுளோட பனிஷ்மெண்ட் எல்லாம் கிடையாது, இதெல்லாமே. ஸோ இத சுருக்கி சொன்னா அப்புறம் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணோம். லாஸ்ட்ல பார்த்தாச்சுன்னா பிளேம் பண்ணி 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 கடைசியில உங்க மேலேயே பிளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனா நீங்க வந்து எங்களை ஹேண்டில் பண்ண விதம் வேற லெவல் பிரதர். ஆக்சுவலி நீங்க கொடுக்குற ஒவ்வொரு சஜஷன், அதாவது ஒரு மென்டர்ஷிப்னா எப்படி நீங்க வந்து எங்களை கரெக்டா கைட் பண்றது. இப்போ அதே மாதிரி இப்போ சப்போஸ் நாங்க வந்து உங்க மேல அஃபண்ட் அந்த மாதிரி ஏதாவது இருந்தா கூட அந்த பிளெஸிங் வந்து ரிசீவ் பண்ண முடியாதுன்னு கத்துக்கிட்ட விஷயம். நீங்க அதே மாதிரி அது எப்படி சொல்றது, ஆமா எல்லா விஷயத்துலயும் கத்துக்கிட்டு நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது. அதே மாதிரி டெய்லி வந்து நீங்க எங்களுக்கு டீச்சிங் பண்ற விதம், அதாவது நான் கூட உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன், நீங்க வந்து எங்களை ப்ராப்பரா நீங்க வந்து எங்களை விசாரிக்கல, விசாரிச்சிருந்தா இது அப்பதான் நீங்க எனக்கு ஒரு விஷயம் சொன்னீங்க, நான் வந்து டெய்லி உங்ககிட்ட பேசிட்டு தானே இருக்கீங்க. எனக்கு அது வந்து செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. நான் தான் யோசிக்கிறேன், நீங்க எப்படி டெய்லி பேசுறீங்க. அப்பதான் நீங்க சொன்னீங்க டெய்லி நான் காலையில நான் பேசிட்டு தானே இருக்கேன் உங்ககிட்ட. அப்பதான் ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. ஆனா நாங்க வந்து லாஸ்ட் ஒரு 2-3 months-ஆ ப்ராப்பரா ப்ரேயர்ல வந்து கனெக்ட் பண்ணவே இல்லை. சரி டைம் கிடைக்கும் போது உங்க யூடியூப் தான் லிங்க் தானே, டைம் கிடைக்கும் போது பாத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா நீங்க அந்த சொன்ன வார்த்தை வந்து எங்களை வந்து ரொம்ப இதாயிடுச்சு. ஏன்னா நமக்கு வந்து நான் டெய்லி இது பேசிட்டு தானே இருக்கேன்னு சொல்லும்போது அப்ப நம்ம இப்ப எனக்கு அது கேட்கல இல்ல நீங்க பேசுறது. அப்போ இல்ல நம்ம ப்ராப்பரா கனெக்ட் பண்ணணும்னு சொல்லி நாங்க வந்து எப்போ வந்து திரும்பவும் வந்து பழைய மாதிரி உங்க ப்ரேயரை வந்து ஒழுங்கா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோமோ வீட்டுல அவ்வளோ சமாதானம். ஏன்னா ஒரு 4 months-ஆ ஹெல்த் இஷ்யூஸ் மாறி மாறி எல்லாருக்கும் கோல்டு காஃப் அந்த மாதிரி இருக்கும். அந்த உங்ககிட்ட பேசி நாங்க முடிவு எடுத்த அடுத்த செகண்ட்ல இருந்து எங்க வீட்டுக்கே வந்து ஒரு சமாதானம் வந்த மாதிரி எங்க எல்லாருக்குமே பீஸ். மெயினா வந்து பிளேம் பண்றதை ஸ்டாப் பண்ணோம். எதுனாலும் ஓகே நம்ம பாத்துக்கலாம், நம்ம வந்து ஓகே இப்படிதான் இது பண்ணணும், அந்த ஒரு விஸ்டம் கிடைச்சிச்சு. அதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறது. அதே மாதிரி மென்டர்ஷிப் இது மாதிரி இதுல யாராவது அந்த மாதிரி அஃபண்டா இருந்தா கூட டைரக்டா பேசி அதை கிளியர் பண்ணிருங்க, அப்பதான் நம்ம பிளெஸிங் ரிசீவ் பண்ண முடியும். Thank you, brother. Thank you, Sajin brother, smiling sister. Thank you so much. Bless you. நிஜமா ரொம்ப சந்தோஷம் எனக்கு நீங்க ஷேர் பண்ணது. ரொம்ப சூப்பர். சஜன் பிரதர், உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே நீங்க வந்து மனசுல இருக்கத வந்து நான் கேட்கும் போது நீங்க கரெக்டா என்கிட்ட கன்வே பண்றீங்க. நீங்க பண்ண மாட்டீங்க இல்லை, நீங்க பண்றீங்க, சூப்பரா சொல்றீங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அதை விட என்னன்னா நான் சொல்றத கரெக்டா லிசன் பண்றீங்க. நிறைய சில கவுன்சிலிங் மாதிரி சில நேரங்கள்ல எல்லாம் உங்க கூட பேசும்போது நிச்சயமா அதோட எஃபெக்ட் நான் பாக்குறேன் உங்க லைஃப்ல.
ஸோ டோன்ட் வரி, யூ ஆர் ஸோ ப்ரெஷியஸ் டு காட், ப்ரெஷியஸ் டு யுவர் ஃபாதர். லீடர்ஷிப் சொல்லுங்க. வந்து வேற எந்த சர்ச்லயும் நமக்கு கிடைக்காது. இந்த மாதிரி பர்சனல் இப்ப நம்ம வந்து ஒரு பாஸ்டர் கிட்ட போய் நம்மளோட குறைய சொல்லுவோம், அவங்க ப்ரேயர் தான் பண்ணுவாங்களே தவிர அதுக்கு மேல நம்ம எதுவும் எதிர்பார்க்க முடியாது. இது வந்து எப்படின்னா ஒரு அப்பா அம்மா, இப்ப நம்ம வந்து இப்போ ஒரு அப்பா கிட்ட அம்மா கிட்ட போய் நம்ம போய் நம்மளோட ஒரு பிரச்சனையை சொல்லும் போது அவங்க கூட நின்று அதை ஃபுல்லா நம்ம கைட் பண்ண அந்த அந்த ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும் லீடர்ஷிப் உங்ககிட்ட நாங்க இது பண்றது. தேங்க்யூ தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. இத கேட்டு இருக்க எல்லாருக்குமே இந்த விஷயத்த நான் சொல்றேன். ஏன்னா நிறைய பேருக்கு இது கண்டிப்பா பிரதர் பாருங்க எவ்வளவு ரொம்ப கிளியரா எது எனக்கு தேவை, என்ன விஷயம் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க, என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. ஸோ நான் நிறைய பேர் வந்து இதை சொல்றதும் இல்லை. ஆக்சுவலா என்ன அப்படின்னா சில நேரங்கள்ல நம்ம நம்ம கேட்டுட்டு இருக்கிற ஊழியர்கள், இது நான் வந்து நம்ம ஃபெலோஷிப்னு சொல்லல, பொதுவாவே நீங்க ஒருவேளை முன்னாடி போயிட்டு இருக்க சபையா கூட இருக்கலாம், இல்ல நீங்க இருக்கிற இப்ப வேற சர்ச்ல இருந்து கூட நீங்க கனெக்டடா இருப்பீங்க, இங்க நம்ம கேட்டுட்டு இருப்பீங்க. நம்ம எல்லாருக்குமே ஊழியக்காரங்க மேல ஒரு கனெக்ட் ஆகும் இல்லையா? இப்ப எல்லாரும் நம்ம சிஸ்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, எனக்கு அண்ணன் மாதிரி, எனக்கு வந்து ஒரு தம்பி மாதிரி, நிறைய பேர் சொல்லுவாங்க என் பையன். சோ உறவுல தான் நம்ம கனெக்ட் ஆகுறோம், இதுல எந்த சந்தேகமும் இல்லை. எனக்குமே ரொம்ப சந்தோஷம். நானும் சுவிதாவுமே அடிக்கடி சொல்லுவோம், நமக்கு நிறைய அண்ணனுங்க, தம்பிங்க, அக்காங்க, அம்மாங்க. சுவிதா சொல்லுவா, உங்களுக்கு நிறைய அம்மாங்களா இருக்கிறாங்க நிறைய. ஏன்னா எல்லாரும் என் பையன் பையன் என்ன எடுத்தோடனே என் பையன் தாங்க நீங்க அப்படின்வாங்க. நிறைய பேர் என் தம்பிங்க நீங்க. சோ உறவுல நம்ம கனெக்ட் ஆகுறோம், அதுல எந்த இதுவும் இல்லை. ஆனா என்னன்னா உறவுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்கும். நான் வந்து இந்த சண்டே சர்வீஸ் ஃபெலோஷிப்பா தொடங்குறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ யாரெல்லாம் கேட்டீங்கன்னு தெரியல, நான் அப்போ சொன்னேன், இவ்வளவு நாளும் ஃபேஸ்புக் லைவ் அப்படிலாம் போச்சு, இதுக்கு மேல நம்ம வந்து ஃபெலோஷிப்பா கொண்டு போறோம். ஸோ சண்டே சர்வீஸும் நடக்கும், ஸோ மென்டார்ஷிப் மாதிரி இருக்கும். ஸோ இது அந்த ஃபெலோஷிப்னு போகும்போது என்ன ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னா, நீங்க என்கிட்ட ரொம்ப க்ளோஸா ஃபீல் பண்ணுவீங்க, நானும் உங்களை ரொம்ப க்ளோஸா ஃபீல் பண்ணுவேன். இதுல எப்படி ஒரு அண்ணன் தம்பி இல்ல பையன் இப்படின்னு உறவுல சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர ஆரம்பிக்குமோ, இதுலயும் வரதுக்கு வர வாய்ப்பு உண்டு. சில நேரம் என்ன நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, சில நேரம் நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனா இதெல்லாம் மீறியும் எங்க அண்ணன் தான், என் தம்பி தான், என் பையன் தான் அப்படின்னு சொல்லி உறவுலயே கண்டினியூ பண்ணா மட்டும்தான் அது வந்து குடும்பம். அப்படிதானங்க? யாரெல்லாம் ஆமேன்னு சொல்றீங்க? இப்ப நீங்க இருக்கீங்க, உங்க தம்பி இருக்கான் இல்ல, உங்க வீட்டுல உங்க தம்பி என்னதான் இதெல்லாம் பண்ணி உங்களை திட்டினாலும் தம்பி தானே? சொல்லுங்க, தம்பி தானே? ஆமேனா இல்லையா? உங்க அண்ணன் இருக்கிறாரு, உங்களை திடீர்னு ஒரு நாள் திட்டிடுறாங்க, திடீர்னு ஒரு நாள் வந்து உங்க கூட இருந்தாலும் எங்க அண்ணன் தான் அப்படின்னு. உங்க அக்கா, உங்க அம்மா அப்பாவே இருக்கட்டுமே, 2 மாசம் நீங்க பேசல, ஆனாலும் அம்மா அப்பான்னு ஒரு இது இருக்கும் இல்லையா? ஆனா அதே இது வந்து உங்க ஆபீஸ்ல அது நடக்காது. உங்க ஆபீஸ்லயோ வேற எங்கேயும் நீங்க வந்து நீங்க அந்த மாதிரி உறவு அடிப்படையில இல்லாம ஒரு கொல்லிக்கு என் கூட வேலை பாக்குறவங்க அந்த மாதிரினா ஒரு சின்ன பிரச்சனை வந்தா திருப்பி பேச மாட்டோம் இல்லையா? இல்ல உங்க பக்கத்து வீடுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க உங்களையும் பார்க்க மாட்டாங்க, நீங்களும் அவங்கள பார்க்க மாட்டோம். ஆனா அப்படி இல்லை, நம்ம உறவு ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன புரிந்து கொள்ளுதல்ல தவறு இருந்தா கூட உறவுல நீங்க கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா விடவே மாட்டீங்க. ஓகேயா? சோ இது நான் அப்பவே சொன்னேன், நான் ஸ்வீட்டாட்ட சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேரு எல்லாருக்குள்ளயுமே ஒரு தாட் வரும், அது சில நேரம் பொசசிவா கூட வரதுக்கு வாய்ப்பு உண்டு. சில நேரம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லையே. இப்ப எனக்கு என்னன்னா சில நேரங்கள்ல என்ன ஆயிடும், நான் ஒரு சிலருக்கு கால் பண்ணுவேன்னு சொல்லுவேன், பட் சூழ்நிலையில நிறைய கால்ஸ் வரனால டக்குன்னு மிஸ் ஆயிடும், ஒரு 2 நாள் டிலே ஆயிடும். இதுல ஒரு சிலர் என்ன பண்ணிடுவாங்க, பிரதர் பாத்தீங்களா கால் பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணவே இல்லை, அவர் என்ன மறந்துட்டாரு, அவர் முன்ன மாதிரியே கிடையாது. இது ஒருத்தங்க இல்ல, நிறைய பேரு வந்து இது மாதிரி. அப்புறம் நான் வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன், இல்லைங்க இந்த மாதிரி நான் கொஞ்சம் போனை பார்க்கல, நான் கொஞ்சம் வேலையா இருந்தேன், அப்போ புரிஞ்சுக்குவாங்க. சோ இது வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆக ஆக நம்மளை மீறி இது தவறே கிடையாது. இந்த மாதிரி நீங்க ஒருவேளை யாராச்சும் நீங்க என் மேல ஃபீல் பண்ணா கூட அது உரிமையில நீங்க நினைக்கிறது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்மளையும் ஒருத்தங்க வந்து இவ்வளோ அன்பா இருக்கிறாங்களே அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். எனக்கு ரொம்ப அது ரொம்ப என்ன சொல்றது, அது பெரிய ஒரு கிஃப்டா தான் நான் நினைக்கிறேன் எல்லாரையுமே. பட் அப்பதான் நான் வந்து யோசிச்சேன், சரி நம்ம வந்து இப்போ நிறைய பேர் இருக்காங்க, நிறைய கால்ஸ் வருது, நம்மளால அவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலனாலும் எவ்ரி டே நம்ம வந்து காலையில நம்ம வந்து ஜூம்ல பேசுறதோ யூடியூப்ல
அவங்களோட நம்ம வந்து கனெக்டடா இருக்கணும். அதனாலதான் நான் லைவ்ல இப்ப யோசிச்சு பாருங்க, எவ்ரி 365 நாள்ல மோஸ்ட்லி நீங்களே வந்து ஒரு சொல்லிடலாம், என்னைக்கெல்லாம் நம்ம மார்னிங் ப்ரேயர் இல்லைங்கிறது நீங்க கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? சில நேரம் சாட்டர்டே காலையில இல்லைனாலும் ஈவினிங் சில ப்ரேயர் வச்சிருவோம் இல்லையா? ஆக மொத்தம் நீங்க 365 நாள்ல ஒரு அட்லீஸ்ட் ஒரு 300 நாள் என்னுடைய லைவா நீங்க என்கிட்ட நான் பேசுறது நீங்க கேக்குறீங்க, அப்படிதானே? ஆமாம், யாரெல்லாம் எஸ்ன்னு டைப் பண்ணுங்க பார்க்கலாம். உண்மையை நான் சொல்றத நீ ரியலி சும்மா சொல்றேன்னு நினைச்சிடக்கூடாதுல்ல. இந்த 2023ல நீங்களே யோசிங்க, 300 டேஸ்க்கு மேல 365 தானே வருஷத்துல. அட்லீஸ்ட் 300 நாள் நான் வந்து டெய்லி லைவா தான், ரெக்கார்டட் கிடையாது. இப்போ மற்ற சேனல்லாம் என்ன பண்ணுவாங்க, ரெக்கார்ட் பண்ணி போடுவாங்க, இல்ல வாரத்துல 2 நாள் தான் ஒரு சண்டே மெசேஜ் இருக்கும், அப்புறம் இன்னொரு நாள் ஒரு மீட்டிங் இருக்கும். பட் நம்ம அப்படி இல்லை, நம்ம எவ்ரி டே. ஏன்னா எவ்ரி டே உங்களுக்கு அந்த கனெக்டடா இருக்கும்போது அந்த அந்த ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்களை மீறியே ஓகே பிரதர் என் கூட பேசுறாரு, ஆண்டவர் பிரதர் மூலமா பேசுறாரு அப்படின்னு. இது ஒண்ணு. அதுக்கப்புறம் நம்ம ஜூம்ல வந்து பேசுறது இது. அப்புறமும் நான் சொல்லியிருந்தேன், நீங்க என்கிட்ட வந்து சில நேரம் பாருங்க, என்னால சில நேரம் மிஸ் ஆயிடும். அப்ப நான் சொல்லியிருந்தேன், இப்போ ஐ திங்க் போன மந்த் சொல்லியிருந்தேன், நீங்க வந்து ஒருவேளை என்கிட்ட வந்து கவுன்சிலிங் தேவை, பிரதர்கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப்ல என்ன பண்ணுங்க, என்ன திருப்பி மெசேஜ் போட்டே இருங்க. பிரதர் உங்களை நான் கண்டிப்பா என்கிட்ட பேசியே ஆகணும்னு போடுங்க, நிச்சயமா சொல்றேன், நான் கால் பண்ணுவேன். கால் பண்ணி உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி, நான் அந்த மாதிரி நிறைய பேர் இதுலயே இருக்கிற நீங்க நிறைய பேர் போட்டிருக்கீங்க, நான் உங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருக்கிறேன். ஒரு சிலர் என்னன்னா அவங்களுக்கு கேட்கறது கஷ்டமா, ஐ மீன் பிரதரை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. நிறைய பேர் அது ஒரு ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க இங்க. எப்படின்னா பிரதரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இப்படியே சொல்லி பேசவே மாட்டாங்க. அப்புறம் நீங்க எப்ப லாஸ்டா பேசுறீங்கன்னா 3 months முன்னாடி பிரதர். அப்புறம் சொல்லுவேன், ஏன் இடையில ஒரு நாள் எங்களை கால் பண்ண வேண்டியது தானே, இல்ல பேசணும்னு ஒரு மெசேஜ் போடலாமேன்னா, இல்ல நீங்க பிஸியா இருப்பீங்க, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க, டிஸ்டர்பே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது ஒண்ணு. சிலர் வந்து நிறைய கேள்விகள் இருக்கும், ஆனா மார்னிங் ப்ரேயர்ல அந்த பதில் கிடைச்சிரும். ஸோ எனக்கு மெசேஜ் மட்டும் போடுவாங்க, உங்களுக்கு கால் பண்ணணும்னு நினைச்சேன், உங்கள்கிட்ட இந்த கேள்வி எல்லாம் கேட்கணும்னு நினைச்சேன், ஆனா காலையில நீங்க உங்க மெசேஜ்ல கேட்டேன், எல்லா பதிலும் கிடைச்சிருச்சு பிரதர், தேங்க்யூ பிரதர்னு போட்டுருவாங்க. ஸோ எல்லா டைப் ஆஃப் பீப்புளும் ரொம்ப ஹார்ட்ஃபுல்லா கனெக்ட் ஆகுறாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். நிஜமா சொல்றேன், சஜின் பிரதரும் அப்படிதான், அவங்க ஃபேமிலியும் அப்படிதான். இன்னும் நிறைய ஒரு குடும்பமும் நீங்க கனெக்ட் ஆயிருக்கீங்க. உங்களுக்கு என் மேல ஏதாவது அஃபெண்ட் வந்தா தவறு கிடையாது, அதை நான் முதல்லயே சொல்லிடுறேன். நான் வந்து உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறேன், என் மேல கோவப்படுறது கூட நான் பர்மிஷன் கொடுக்குறேன். ஏன்னா அதுதான் உங்களை என் கூட இன்னும் இணைக்கும், நான் பிலீவ் பண்றேன். அதுதான் உங்களை என்ன பண்ணும், எனக்கு ஏன் ஏன் வந்து வருதுன்னா, நமக்கு உறவுகள்ல ஏன் தெரியுமா, உங்க சகோதரர் மேல சகோதரி மேல எல்லாம் டக்குனு கோவம் வர காரணம் என்ன தெரியுமா, நீங்க ரொம்ப நேசிக்கிறீங்க. யாரெல்லாம் ஆமேன்னு சொல்றீங்க? உங்க 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 தங்கச்சி மேலயோ உங்க அக்கா மேலயோ டக்குன்னு, ஏன்னா ரொம்ப நேசிக்கிறீங்க, அந்த அன்பை எதிர்பார்க்கறீங்க, அதனாலதானே வருது. கரெக்டா? அன்பு இல்லாத இடத்துல நம்ம ஏங்க வரப்போகுது கோபம் இதுவும். ஸோ அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான், என் கூட எல்லாருமே இந்த அளவுக்கு கனெக்டடா இருக்கீங்க. நிறைய பொசசிவா வேற கனெக்டட் ஆயிருக்கிறீங்க. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச், பிளஸ் யூ. ஸோ நான் ஆக்சுவலா இப்போ பிரதர்லாம் பாருங்க துபாயில இருக்காங்க. ஸோ அவங்களால வர்றது லீவுக்கு வரும்போது தான் நம்மளை பார்க்க முடியும் எல்லாம். மற்றபடி இங்க இருக்கிறவங்க இந்த வேற ஸ்டேட்ல இருக்கவங்களுக்கும் அதே மாதிரி. பட் அதனாலதான் நான் என்னன்னா, சரி அட்லீஸ்ட் வர முடிஞ்சவங்களுக்காக தான் மந்த்லி ஒன்ஸ் நாங்க வந்து இப்போ ரீசெண்டா ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி தொடங்கணும்னு நினைக்கிறேன். யாருக்கா ஞாபகம் இருக்கா, என்னைக்கு ஃபர்ஸ்ட் சென்னையில ஃபெலோஷிப் வச்சோம், ஐ மீன் எங்க வீட்டுல வச்சோம், எந்த மந்த்? டக்குன்னு யாராவது டக்குன்னு போடுங்க பார்ப்போம், வந்தவர்கள் போடுங்க பார்க்கலாம். சோ அப்ப நினைச்சோம், ஒரு நாள் நானும் சுவிதாவும் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அப்ப நான் சொன்னேன், எப்படி ஃபாலோ அப் கொடுக்க, இப்போ எப்படின்னா நமக்கு எல்லா இடத்துல இருந்து கனெக்ட் ஆகுறாங்க. அதனால இப்போ சண்டே சண்டே இங்க சர்வீஸ்னு வச்சா மத்தவங்க எல்லாம் மிஸ் பண்ணுவாங்க, அப்படியும் வைக்க முடியாது. ஸோ அதனால என்ன பண்றது, ஜெனரல் மீட்டிங் வச்சாலும் கனெக்டடா ஃபீல் பண்ணணுமே அப்படின்னும் போது சுவிதா பேச்சுவாக்குல சொன்னா, ஏங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு கூப்பிட வேண்டியது தானே, ஆமா நீங்க எவ்வளவு சொல்றீங்களா, வீட்டுக்கு கூப்பிடுங்க அப்படின்னா. நான் சொன்னேன், கூப்பிடுறேன், அடுத்த மாசம் நம்ம வீட்டுல நடக்குது அப்படின்னா. இப்படிதான் நாங்க ஃபர்ஸ்ட் சண்டே வந்து அக்டோபர் மந்தா, ஸோ சண்டே வந்து வாங்க எங்க வீட்டுக்கு இருந்தோம். ஸோ அந்த வீக்கு நான் யோசிச்சேன் எத்தனை, ஏன்னா நாங்க இருக்கிறது எங்க தெரியுமா, சென்னைன்னு சொல்லுவோம், ஆனா சென்னை இல்ல, காஞ்சிபுரமா செங்கல்பட்டாடு எனக்கே தெரியல, செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் நினைக்கிறேன். கிட்ட சென்னையில இருந்தே நீங்க வந்து டிராவல் பண்ணி வரணும். சென்னைக்குள்ள இருந்தே சென்னைக்கு வர கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கூட ஆகுது நிறைய பேருக்கு. ஸோ அங்க ஓஎம்ஆர் கேளம்பாக்கம் பக்கம் நாவலூர்ல இருக்கிறோம். நான் யோசிச்சேன், இங்க நம்ம சொல்றோமே வருவாங்களா அப்படின்னு. ஆனா வாரமே நிறைய பேர் வந்துட்டீங்க.
எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமா இருந்து, அதுவும் சென்னையில இருக்கிற ஃபேமிலிஸ். ஸோ எதுக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு நாளை நம்ம கொடுப்போம். அவங்க எல்லாம் வந்து நம்ம காலையில இருந்து நம்ம கூட ஈவினிங் வரைக்கும் நம்ம வீட்டில் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு அப்போ அந்த ஒரு ஃபெலோஷிப்போட அந்த முக்கியத்துவம் இல்லையா. ஸோ நிறைய ஃபேமிலிஸ் கூட கூட நம்ம வந்து இப்படிப்பட்ட காரியங்களை உருவாக்கணும்ங்கிறதுனாலதான் அந்த மீட்டிங்ஸை மாசம் மாசம் பண்ணோம். இடையில ஒரு 2 மந்த் நான் வெளியே போறதுனால அந்த மாதிரி நம்ம கேன்சல் பண்ணோம். இப்ப ரீசெண்டா கூட மழைனால கேன்சல் ஆச்சு. இல்லைன்னா டிசம்பர் மந்த்தும் ஃபெலோஷிப் வந்து 3ஆம் தேதி நினைக்கிறேன். 3ஆம் தேதி வச்சிருந்தோம். அதுவும் நிறைய பேர் டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க. மழை ஐயோ வர முடியலையே. ஏன்னா இப்போ வந்து ஜனவரியும் போயிடுச்சா, இப்போ நம்ம வந்து பிப்ரவரி 2nd வீக் பிளான் பண்றோம். இதெல்லாம் எதுக்காகனா நீங்க ஆன்லைன்லயே இல்லாம உங்களுக்கும் ஒரு கனெக்டடா இருக்கணும், ஒரு குடும்பமா. நான் வந்து மத மாதிரி இப்ப நினைச்சா ஒரு சர்ச்சை ஒண்ணு நான் பில்ட் பண்ணி ரிலீஜியனா கொண்டு போக முடியும். எனக்கு ரிலீஜியஸா கொண்டு போக வேண்டாம், உறவின் அடிப்படையில கொண்டு போகணும் அப்படிங்கிறதுதான் எனக்கும் சுவிதாக்கும் ஹார்ட். ஸோ உறவின் அடிப்படைனா நீங்க அமெரிக்கால இருந்தா கூட எங்க கூட கனெக்டடா இருக்க முடியும், நீங்க லண்டன்ல இருந்தாலும் கனெக்டடா இருக்க முடியும், ஆஸ்திரேலியா எந்த நாட்டுல, துபாயா இருக்கட்டும், சிங்கப்பூரா இருக்கட்டும், மலேசியாவா இருக்கட்டும், நீங்க உறவுல கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா நமக்கு வந்து டெக்னாலஜி இல்லை, எது யூஸ் பண்ணியும் நம்ம இருதயத்தை நீங்க கனெக்ட் ஆக முடியும், நீங்க இணைந்து கொண்டு இருக்க முடியும். ஸோ அதுதான் நான் பிலீவ் பண்றேன். ஒரே இடத்துல நீங்க டெய்லி வந்துட்டு கனெக்ட் ஆகாம கூட இருக்கலாம், பட் நம்ம எல்லாருமே அந்த இருதயத்துல கனெக்ட் ஆகணும். சின்ன சின்ன அஃபென்ஸ் பிரதர் ஒன்று சொன்னாரு, ஏன்னா நானும் பிலீவ் பண்ணேன். நீங்க என்கிட்ட செய்தி கேட்டுட்டே இருக்கீங்க, ஆனா என் மேல ஏதாவது வருத்தம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வருத்தத்தோடயே கேட்டுட்டே இருக்கும்னா உங்க லைஃப்ல அது மேனிஃபெஸ்ட் ஆகாது. அதான் சொல்லுவேன், அந்த அந்த வருத்தம் வராம பார்த்துக்கோங்க, அதை ரிலீஸ், அது ஏன்னு நீங்க கிளாரிஃபை பண்ணிருங்க. எதனால? ஓகே இதனால தானா, அதனால தானா, ஓகே. ஸோ அந்த அன்பு இருக்கும்போது பாருங்க அந்த வருத்தம் கூட போயிடும். இப்ப நான் பிலீவ் பண்றேன், இதுல யாரெல்லாம் என் மேல வருத்தமே இல்லாதவர்கள் எத்தனை பேர் ஆமீன் படுக பார்க்கலாம். ஒண்ணு என்ன வருத்தப்படுங்கன்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு சின்ன என்ன பிரதர் போன் பண்ணா சில நேரம் பேசுறது அந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கும், சிலர் புரிஞ்சுக்கிறீங்க, அப்படிதான், வேற என்னங்க நான் பண்றேன், ஒண்ணுமே பண்றது இல்ல. இன்னொன்னு நான் என்னுடைய அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்றேன், எல்லாரும் கேட்டுட்டு இருக்கனால சொல்றேன், என்னுடைய லைஃப் ஸ்டைல் என்னன்னு சொல்லிடுறேன் பாருங்களேன். இப்போ உதாரணத்துக்கு மண்டே டு ஃப்ரைடேன்னு ஏன் சொல்றேன்னா, பிள்ளைங்க ஸ்கூல், இது எங்களுடைய நானும் சுவிதாவும் பண்ற விஷயம் பாத்தீங்கன்னா, இப்போ மார்னிங் உங்களுக்கே தெரியும் நான் கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சிருவேன். ஸோ அதனால அந்த ப்ரேயர் உங்களுக்கு மார்னிங் 5:30 முடிச்சு 6:30, அது கூட உங்களுக்காக தான் விடுறேன், இல்லைன்னா 7:30 வரைக்கும் பேசுவேன், அது வேற. பட் 6:30க்கு முடிக்கிறேன்ல, முடிச்ச உடனே நான் வந்து என்ன பண்ணுவேன்னா மொபைல் எடுத்து வச்சிருவேன். சில நேரம் ரொம்ப ரேர் வாட்ஸ்அப்ல பதில் கொடுப்பேன், அப்படி இல்லைன்னா மொபைல் என்ன பண்ணிடுவேன் வச்சுட்டு நேரா வந்து குழந்தைங்களுக்கு டெய்லி அயன் பண்றது, ஸ்கூல் யூனிஃபார்ம் எல்லாம், இந்த வேலையெல்லாம் என் வேலை, சமையல் வேலை சுவிதா வேலை. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம், சுவிதா நேரா என்ன பண்ணிடுவோம், கிச்சன் போயிட்டு பசங்களுக்கு சாப்பாடு இது அது. ஸோ 6:30 to 7:30, ஏன்னா 7:45க்குலாம் ரெடி பண்ணிடுவோம். ஸோ ஃபுல் வேலை கிச்சன்ல நடக்கும். நான் மற்ற வேலைங்க, பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறது, அவங்கள குளிக்க வைக்கிற இந்த ஒர்க், ஸோ இது போயிட்டே இருக்கும். அப்புறம் கொஞ்சம் அதுல கொஞ்சம் வாக்கிங் போவேன். இது முடிக்கவும் கரெக்டா பிள்ளைங்க ஜாய் போறது 9 o'clock, இவ்வளவு போயிடுமா. ஸோ 9 o'clock முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் ஏதோ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 10:15 வரும். அதுக்கப்புறம் சுவிதா கொஞ்சம் பர்சனலா ப்ரேயருக்கு தனியா நான் கொஞ்சம் நேரம் ப்ரே பண்றேன்னு போயிடுவான். நான் அந்த டைம்ல எடுத்துட்டு கொஞ்சம் பைபிள் வாசிக்கிறது, இதுல மத்தியானம் அப்படி போகும். ஓகேங்களா. திருப்பி கொஞ்ச நேரம் மத்தியானம் அந்த லஞ்ச் இப்படியே போகும். திருப்பி ஈவினிங் 4 o'clockல இருந்து 6 o'clock பசங்க. இதுக்கு இடையில இந்த மத்தியான டைம்ல யாருக்காவது அப்பாயின்மெண்ட் கொடுத்தோம்னா ஒருத்தங்கிட்ட 2 பேர்கிட்ட பேசுவோம். புரியுதுங்களா. அதனாலதான் ஒருத்தங்க கிட்ட பேசுறது, வேறாவது பிரதர் பேசணும்னு ஒரு 4 பேர் கேட்கும்போது நாளைக்கு பேசட்டுமா அப்படின்னு கேட்கற காரணமா தான். இப்ப யோசிப்பீங்க, என்ன உடனே பிரதர் கால் பண்ண வேண்டியதானேன்னா, அன்னைக்கு அப்பதான் நான் வந்து வேற ஏதோ வேலை பண்ணிட்டு இருப்பேன். ஸோ இதனால வந்து இதான் எங்களுடைய இது மண்டே டு ஃப்ரைடே போயிடும். சாட்டர்டேயும் இந்த இதே மாதிரி போகும். சண்டே பாத்தீங்களா மார்னிங் ஃபெலோஷிப், அப்புறம் மத்தியானம். இதுக்கிடையில சில ஹவுஸ் விசிட் இருக்கும், சிலரை மீட் பண்ண வேண்டியது இருக்கும், மீட்டிங்ஸ் பத்தி பேச வேண்டியதா இருக்கும். இப்படியே போகுதா. இதுல வேற நிறைய பேர் வெளிநாட்டுல இருந்து சிலர்லாம் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருப்பாங்க. அது என்ன பிரச்சனைனா, நான் டைம் சொல்லியிருப்பேன், அவங்க டைம் வேறையா இருக்கும், இதுல டைம் மாறிடும். ஸோ அவங்களுக்கு பாவம், இந்தியன் டைம் வேற, அந்த டைம் வேறையா. இதெல்லாம் நான் ஹேண்டில் பண்ணி வரேன். ஸ்வீதா அன்னைக்கு எதையும் யோசிக்கிறா, இவ்வளவு கூட்டத்துக்கே எப்படின்னா நீங்க வேற லட்சங்களை ஆயிரக்கணக்கான பீப்புளை கேக்குறீங்களே, எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க அப்படின்னா. நான் நிஜமாவே யோசிச்சேன், எப்படிதான் பெரிய சில ஊழியக்காரங்களாம் பெரிய பெரிய சர்ச், இப்போ நமக்கு தெரிந்த இவங்க பிரதர்ஸ் எல்லாம் இவ்வளவு குடும்பங்களை வச்சு எப்படிதான் சமாளிக்கிறாங்க ஆண்டவரே, எப்படிதான் அப்படின்னு. ஏன்னா எனக்கு வந்து
அந்த மாதிரி ஆர்கனைசேஷன் பாயிண்ட்ல எல்லாம் இங்க யோசிக்க முடியல. பட் யோசிக்கிறேன். அப்பதான் யோசிச்சேன். நம்மள மாதிரியே நம்ம இந்த இப்ப நீங்க இருக்கீங்களா இத்தனை குடும்பம், எனக்கு என்ன ஒரு ஆசைனா, ஜானி பிரதர்கிட்ட பேசினாலும் சஜன் பிரதர்கிட்ட பேசினா கூட ஒரே மாதிரி தான்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்லணும். எப்படி யாரெல்லாம் ஆமேன்னு சொல்றீங்க? சங்கீதா சிஸ்டர்கிட்ட பேசினாலும் சுவிதா சிஸ்டர்கிட்ட பேசினாலும் ஒரே மாதிரியே பேசுறாங்களே, ரேச்சல் டேவிட் சிஸ்டர் ஒரே மாதிரி பேசுறாங்களே, பிந்து சிஸ்டர்கிட்ட பேசினாலும் இவங்ககிட்ட பேசினாலும் ஒரே மாதிரி இருக்கே. நான் எல்லா பேரும் சொன்னேன், கேத்ரின் சிஸ்டரா இருக்கு, சித்ரா சிஸ்டர் ஆகிட்டு, இப்ப பேர்லாம் பாக்குறதால சொல்றேன். இப்ப இதுல இருக்க எல்லா பேரும் சாந்தி ஆனந்த் சிஸ்டரா இருக்கட்டு, ஸ்மைலினா இருக்கட்டு, சுபா நிரஞ்சன் சிஸ்டரா இருக்கட்டு, வாணி ஜோஸ் சிஸ்டரா இருக்கட்டு, சத்யா சிஸ்டரா இருக்கட்டு, ரோசி சிஸ்டரா இருக்கட்டு, எல்லாருமே உங்ககிட்ட பேசும்போது இவங்க அந்த ஜானி பிரதர் ஸ்விதா சிஸ்டர்கிட்ட பேசின மாதிரியே பேசுறாங்கப்பா, இவங்களும் அதே மாதிரியே பேசுறாங்கப்பா அப்படின்னு சொல்லணும். அப்படின்னு சொன்னா நாளைக்கு யாரு புதுசா கால் பண்ணாலும் இவங்ககிட்ட பேசுங்கன்னு சொல்லிடுவேன் அவங்க. ஏன்னா அவங்களுக்கு மிஸ்ஸே பண்ண மாட்டாங்க. அப்படித்தானே? அப்பதான் we are creating families like us. ஸோ இதுதான் என்னுடைய விருப்பம். எனக்கும் சுவிதாக்கும் விருப்பம் என்னன்னா, என்னையே பிடிச்சிட்டு இல்லாம நம்ம கூட இப்ப இருக்கிற இந்த ஃபேமிலிஸ் நீங்க ஃபார்ம் ஆயிட்டீங்கன்னா உங்களை ஃபாலோ பண்ற நிறைய பேர் வருவாங்க. இந்த குரூப் எல்லாம் ஒரே மாதிரியே பேசுவாங்கப்பா, ஒரே மாதிரியே டயட்டை கூட ஒரே மாதிரி சொல்லுவாங்கப்பா அப்படின்னு சொல்லணும். எல்லாரும் ஒரு சிஸ்டர் சொன்னாங்கல்ல, அந்த சிஸ்டர், நாங்களும் எங்க பிரேயர்ல இப்ப தொடங்கும் போதே இப்படிதான் சொல்லி தொடங்குறோம். இதுதான் வேணும் எனக்கு, இதுதான் ஆசை. எங்க போனாலும் இந்த குரூப், இவங்க இந்த குரூப்புப்பா, பிரேயரை பார்த்தாலே அவங்க ப்ரே பண்ணும்போதே கண்டுபிடிச்சிடணும், இந்த பிரேயர் எங்கேயோ கெட்ட மாதிரி இருக்கே, இது அந்த குரூப், இவரு ஜானி சுவிதான்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்க ஃபாலோவர்ஸ் போலப்பா, பாரு அதே மாதிரியே ப்ரே பண்றாங்க பாரு அப்படின்னு சொல்லணும். அது நான் ஐடலா சொல்லல என்னையும் சுவிதாவையும், பட் we need to create like that. எனக்கு ரொம்ப அந்த மாதிரி ஒரு ஆசை, அதுக்காக சொல்றேன். பாருங்க, சாட்சியின் டைம் கொடுத்துட்டு நானே பேசிட்டு இருக்கேன், யூஸ்ஃபுல்லா இருந்தா. ஸோ அதனால நீங்க ஃபேமிலியாவே யோசிங்க. இப்ப என்ன உங்க குடும்பத்துல ஒருத்தனா என்னையும் சுவிதாவை நீங்க யோசிச்சு தான் வைக்கிறீங்க. அப்படியே இருக்கும்போது அந்த அன்பு பெருகிட்டே இருக்கும். நான் பிலீவ் பண்றேன். ஓகே, அந்த ஐ பிலீவ் தட். யாரெல்லாம் பிலீவ் பண்றீங்க சொல்லுங்க, மை ஃபேமிலி டைப் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி, எங்க வேணாலும் இருக்கலாம், நீங்க எந்த ஊர்ல இருக்கலாம், எங்கே இருக்கலாம், ஆனா இங்க குடும்பமா ஃபீல் பண்ணுங்க. உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. நானும் சுவிதாலாம் பார்த்தீங்கன்னா, சுவிதாலாம் மோஸ்ட்லி இந்த குரூப்பை எடுத்து வச்சுட்டு ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் ஒவ்வொருத்தங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பான். இதே மாதிரி நானும் சுவிதாவை மட்டும் இல்ல, இந்த கிரேஸ் கேதரிங்ல இதுல ஃபெலோஷிப்ல இருக்கிற நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, பிரதர் நம்ம குரூப்ல இருக்க ஒவ்வொரு ஃபேமிலிக்காக நான் என் ப்ரேயர்ல ஜெபம் பண்றேன். ஆமே, நிச்சயமா ஜெபம் பண்றாங்க, நிறைய பேர் ஜெபம் பண்றாங்க, எனக்கு தெரியும், அவங்க எல்லாம் ப்ரே பண்றாங்க. ஸோ நீங்களும் இனி என்ன பண்ணுங்க, ப்ரே பண்ணுங்க, எல்லா குடும்பங்களுக்காக ப்ரே பண்ணுங்க, ப்ளஸ் பண்ணுங்க. ஓகேயா? சரி, இன்னும் சாட்சி சொல்லணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க, நான் உங்க டைம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லணும்னா ஷேர் பண்ணலாம், அப்படி இல்லைனாலும் இன்னைக்கு பண்ணலனாலும் நீங்க வருகிற டேஸ்ல ஷேர் பண்ணலாம். இப்ப ஷேர் பண்றீங்களா? எனி ஒன் வாண்ட் டு ஷேர் டெஸ்டிமனி? இல்ல க்ளோஸ் பண்ணா பண்ணிடலாம். இருக்கீங்க பிரதர், சொல்லுங்க பிரதர். பிரைஸ் லார்ட். ரொம்ப நன்றி. உங்களோட ஜேர்னி பண்றது, we got a good mentorship with you. உங்களோட ஜேர்னி பண்ணும்போதுதான் அந்த ஆவிக்குரிய எல்லாமே லைஃப்ல எல்லாமே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துகிட்டே இருக்குது. ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இந்த வருஷம் ஃபுல்லா ஆண்டவர் நல்லபடியாக எங்களை வழி நடத்தினாரு. எல்லா ஏரியாக்களையும் நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு. நன்மைக்கு நேராகவே எல்லா சகலமும் நடந்துகிட்டு இருக்குது பிரதர். ரொம்ப நன்றி. ஆக்சுவலி உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். உங்களுடைய மென்டர்ஷிப் ரொம்ப சூப்பரா இருக்குது. அதாவது பாதி வருஷம் 50 வருஷத்துக்கு மேல ஆயிட்டு இப்ப நல்ல ஒரு மென்டர்ஷிப் கிடைச்சதாக ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். அப்படியே ஏதோ கிறிஸ்தவ வாழ்க்கையில ஏதோ கிறிஸ்தவரா இருந்துக்கிறோம், ஆனா இந்த ஆவிக்குரியது, பிரேயர் லைஃப் எல்லாமே இப்பதான் கத்துக்கிட்டு வர்றோம். அதனால ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். எங்களுக்கு கொடுத்த கிஃப்டாவே நினைக்கிறோம். ரொம்ப வாழ்க்கையில நல்லபடியா எல்லாமே நடந்துட்டு இருக்குது. இனி வர நாட்களும் எல்லாமே நன்மைக்கு நேராக நடக்கும் விசுவாசிக்கின்றது. ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லா கிரேஸ் கேதர் நம்ம ஃபேமிலி, நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் உங்களை ஃபாலோ பண்ணும். உங்களுடைய வார்த்தைகளை நீங்க சொல்றபடி எல்லாத்துக்கும் பிளஸ்ஸிங்காவே இருக்குது. அதுதான் நாங்க ரொம்ப தூரத்துலதான் இருக்கிறோம்,
அப்படி இருந்தாலும் டெய்லி உங்களுடைய மீட்டிங் டெய்லி அந்த ப்ரேயர் அட்டன் பண்றதுல எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி காலையிலே கிடைக்குது. அதனால எல்லா ப்ராப்ளமும் சால்வாவே இருக்குது. நல்லா இருக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ நெல்சன் பிரதர். சாட்சி சொல்லணும்னா ரொம்ப சொல்லிக்கிட்டே இருக்கலாம் பிரதர். அதனால கொஞ்சம் ஷார்ட்டா உங்களுக்கு சொல்லிக்கிட்டோம். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. ரொம்ப நன்றி பிரதர். ஓகே, கேத்ரின் சிஸ்டர் நீங்க ஆன் பண்ணியிருந்தீங்க. யூ கேன் ஆன். ஓகே, சொல்லுங்க. Praise the Lord, brother. வாய்ஸ் சொல்லுங்க சிஸ்டர். நேம் சொல்லுங்க, ஊர் பேர் சொல்லுங்க. Julie Adisim from Karaikal. சொல்லுங்க சிஸ்டர். ஆக்சுவலி இப்பதான் நான் செக் பண்ணேன் வாட்ஸ்அப்ல 2 இயர்ஸா கண்டினியூஸா உங்க மெசேஜ் கேட்டுட்டு இருக்கேன். 2009 ஜூலைல உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ்புக்ல தான் பார்த்தேன் உங்க மெசேஜ். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த ஜிஜிஎஃப் ஃபேமிலியில ஜாயின் பண்ணி ஸோ 5:30க்கு எந்திரிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா இப்ப அது வந்து என்னோட லைஃப்ல ரெகுலர் ஆயிடுச்சு. ஸோ நார்மல் டேஸ்ல கூட ஸ்கூல் லீவ் இருந்தா கூட அந்த டைம்ல 5:30க்கு 5 o'clock ஆரம்பிச்சு எந்திரிச்சு அந்த கரெக்டா அந்த ஸ்பிரிச்சுவலா அந்த டிசிப்ளினா இருக்கிறதுக்கு கர்த்தர் கைட் பண்ணிருக்காரு. ஸோ அதுக்கு ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அந்த 21 days ஃபாஸ்டிங்லயும் வந்து இருக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு டெம்டேஷன் வரும், ஒரு டவுட்டோட தான் இருந்தேன். ஆனா பை காட்ஸ் கிரேஸ் ஒரு 20 days வந்து என்னால ஃபாஸ்டிங் இருக்கிறதுக்கு கடவுள் கிருபை செஞ்சாரு. ஏன்னா ஒரு 1 day வந்து வெளியில போயிட்டதுனால அதை ஃபாலோ பண்ண முடியல. ஸோ இந்த ஹோல் நாட் ஓன்லி இந்த ஹோல் இயர் 2023 அண்ட் 2019 வரைக்கும் நாங்கள் ஒரு 10 years அப்ராட்ல இருந்தோம். ஸோ அந்த அப்ராட் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து 19ல ஃபுல் வாஷ் அவுட் ஆகி இங்கே வந்தோம் இந்தியாவுக்கு. ஸோ ஒரு டைப் கொடுக்க முடியாத ஒரு 0 ஸ்டேஜ்க்கு போனோம். ஸோ ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி பெரிய கொஸ்டின்ஸ்லாம் இருந்தது. அதை தாண்டி 2021ல கொரோனா பீரியட்லாம் தாண்டி எங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம்ல மியூசிக் டீச் பண்ற மாதிரி என் ஹஸ்பண்ட்க்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. ஆக்சுவலி அவங்க இங்கிலீஷ் ப்ரொஃபஸர். ஸோ இது அன்எக்ஸ்பெக்டட், எங்களோட லைஃபை புரட்டி போட்ட ஒரு சமயம். ஏன் இப்படி நடந்துச்சு நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. ஸோ அதெல்லாம் தாண்டி இத்தனை வருஷம் வந்து கடவுள் ஒரு பெரிய மிராக்கள். அது எலியாவை வந்து காகங்களை கொண்டு எப்படி கத்தர் போஷித்தாரோ அது மாதிரி வீட்டில தான் இருக்கிறோம், பட் வி ஆர் ஏர்னிங். ஸோ இது எப்படி நடந்தது மற்றவங்களுக்கு எல்லாம் ஒரு 24 hours ஜாப் 8 hours ஜாப் வெளியில போய் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு அந்த ட்ரெண்டே மாத்தி எங்களோட லைஃப்ல வந்து கத்தர் பெரிய மிராக்கிள் செஞ்சுட்டு இருக்காரு. 2 பேருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம், பட் வி ஆர் ஏர்னிங். ஸோ நிறைய ஊழியக்காரங்க கொடுக்குற மாதிரி, டைத் கொடுக்குற மாதிரி. ஸோ 31st ப்ரைவேட் ஒர்க் பண்ணாலும் 31st எங்களுக்கு சேலரி கிடைக்கிற மாதிரி, 1ஆம் தேதியே உங்களுக்குலாம் டைப் கொடுக்குற மாதிரி, நிறைய ஊழியர்களை தாங்குற மாதிரி கத்தர் எங்களுக்கு பெரிய கிருபை செஞ்சிருக்காரு. ஸோ 0 லெவல்ல இருந்து இந்த லெவலுக்கு கொண்டு வந்தது கத்தருடைய பெரிய கிருபை. இது எங்களோட டேலண்ட், எங்களோட இதுன்னு நாங்க சொல்லவே முடியாது. எல்லாமே கத்தரை தான் சார்ந்து இருக்கனால கத்தர் தான் எங்களை வழி நடத்துறாரு ஒவ்வொரு விஷயமுமே. ஸோ அதுக்கு நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். இந்த ஹோல் இயருமே ஒவ்வொரு நாளும் நடத்துறது எப்படி நாங்க ரன் பண்றோம் அப்படிங்கிறது மற்றவங்களை பாக்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இருக்கும். ஆனா எங்களுக்கு தான் தெரியும் கத்தர் எங்க கூட இருக்கிறதுனாலதான் இந்த காரியம்லாம் சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மியூசிக் கிளாஸ்ல வீட்டுல இருந்துட்டே டீச் பண்ணி ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்றதுங்கிறது எவ்வளவு பேருக்கு யோசிக்க முடியும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ எங்களுக்குமே அது பெரிய ஆச்சரியமான விஷயம். ஆன்லைன்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டேட்ஸ்ல இருந்தெல்லாம் வந்து கேட்கும் போது எப்படி இவங்க வராங்க, நம்ம எந்த ஒரு மீடியேட்டருமே வச்சு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் மாதிரி வச்சு கூட யார்கிட்டையுமே நம்ம சொல்றது கிடையாது. ஆனா ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணோம். கத்தர் தான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் பாத்தீங்கன்னா இவங்க மூலமா வந்துச்சு அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ஆல் த கிரெடிட் கோஸ் டு காட் ஒன்லி. ஸோ நாங்க யாருக்குமே இந்த மகிமை கொடுக்கவே முடியாது. கத்தர் மாத்திரமே எங்களுடைய லைஃப்ல கிரியை செஞ்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறத நான் அனித்தனமா சொல்ல முடியும். ஒவ்வொரு நாளும் சில டைம்ல நான் ஃபெடப் ஆயிடுவேன். அப்ப காலைல அவங்க மெசேஜ் கேட்கும் போது கத்தர் எனக்கு அதுக்குரிய வார்த்தையை கொடுப்பாரு. ஸோ நிறைய பேர் நினைக்கிற மாதிரி உங்ககிட்ட டைரக்டா கனெக்ட் ஆகணும், பேசணும் அப்படிங்கும் போது கத்தருடைய வார்த்தை நாங்க என்ன பதில் கேட்டுட்டு இருக்கோம், என்ன என்னோட மனசுல கொஸ்டின் எழுப்பிட்டு இருக்குமோ அது உங்க மூலமா வந்துடும். கத்தர் பேசிடுவாரு. ஸோ அதுக்கான ஆன்சர் எனக்கு கிடைச்சிரும். ஸோ அதுல ஓகே கடவுள் என்கிட்ட பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிறது இந்த பிரசன்ஸை ஒவ்வொரு நாளும் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஸோ உங்க ஃபேமிலியை நான் ரொம்ப பிளஸ் பண்றேன். நீங்க நிறைய பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறீங்க. உங்களோட கனெக்ட் ஆகும்போது ப்ராக்டிக்கலா நீங்க சொல்ற விஷயம் என்னோட லைஃப்லயும் நான் ஆமா கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி நானுமே நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். ஃபினான்ஷியலா நீங்க அதை சொல்லும் போது அது மாதிரி இந்த ஒரு லாஸ்ட் வீக் கூட அந்த ஸ்டெப், எஸ்கலேட்டர், லிஃப்ட், லிஃப்ட் இந்த 3 விஷயம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு.
ஆமா, நான் கூட நிறைய டைம் பேசும்போது கடவுள்கிட்ட இப்படியே பேசிட்டு இருக்கும்போது நான் சொல்றேன், ஏன் ஒரேடியா நீங்க ஒரே நாள் நைட்ல மாத்திரலாமே, ஒரு நெகட்டிவ் விஷயம் ஒரே நாள் நைட்ல நடக்கும்போது நல்ல விஷயம் ஏன் நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ரொம்ப நாளா இருந்துட்டே இருந்துச்சு. சோ அந்த விஷயம் நீங்க சொன்ன அந்த 3 விஷயம் எனக்கு ரொம்ப கனெக்ட் பண்ணுச்சு. ஆமா, கர்த்தர் ஸ்டெப்ல இப்ப நடந்துட்டு இருக்காரு, சோ நடத்திட்டு இருக்காரு. ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் நம்ம மூவ் ஆகும். ஒரு ஸ்டேஜ் வரும், அப்ப வந்து கர்த்தர் மகிமையா நம்ம உயர்த்துவார் அப்படின்னு ஒரு விசுவாசத்தோட நாங்க காத்துட்டு இருக்கோம். இந்த 1 மந்த் நான் எப்போதுமே எவ்ரி இயர் அந்த டிசம்பர் மந்த்ல உட்காரணும்னு ரொம்ப பிளான் பண்ணுவேன், ஆனா முடியாது. சோ அந்த டிசம்பர் அந்த பிஸிலே போயிடும். ஆனா இந்த டைம் பை காட்ஸ் கிரேஸ் மேக்ஸிமம் நான் கர்த்தர் உட்கார்ந்து இளைப்பாறுதலோட கர்த்தருடைய வசனத்தை கேட்கறதுக்கும் அவரோட ஸ்பெண்ட் பண்றதுக்கும் பெரிய கிருபை செஞ்சாரு. அது உங்க மூலமா நடந்துச்சு. ஸோ அந்த 1 hour 5:30 மார்னிங் அந்த ப்ரெசன்ஸை ஃபீல் பண்றது அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இன்னும் கர்த்தர் நடத்துவாரு. இப்ப நிறைய விட்னஸ் கூட சாட்சி கூட நான் கேட்டேன். ஸோ எங்க லைஃப்ல என்னோட தம்பிக்கு 2018 மேரேஜ் இருந்துச்சு. 5 years ஆச்சு. தம்பி ஒய்ஃப் அடிக்கடி கன்சீவ் ஆவாங்க, டக்குன்னு அபார்ட் ஆயிரும். ஒரு 5 months பேபி ஒரு 1 yearக்கு முன்னாடி அபார்ட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி நிறைய கண்டினியூஸா அது நடந்துட்டே இருக்கும். கன்சீவ் ஆவாங்க, அபார்ட் ஆயிரும். 2 months இருக்கும். ஒவ்வொரு நாளும் அந்த மெசேஜ் எங்களுக்கு போன்ல நாங்க கேட்கும் போதே எங்களுக்கு அவ்வளோ ஒரு கலக்கமா இருக்கும். இப்ப நீங்க சொன்ன மெசேஜை நான் ஃபார்வர்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி உங்களுக்கு குழந்தை இருக்கதா இமேஜின் பண்ணுங்க, அதுக்காக ப்ரைஸ் பண்ணுங்க, பர்த்டே கொண்டாடுற மாதிரி நீங்க அதை இமேஜின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அதை அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பிலீவ் பண்ணி ஃபெய்த்தோட நீங்க ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டே இருப்பேன். ஒரு 5 years போராட்டம் பை காட்ஸ் கிரேஸ் லாஸ்ட் மந்த் தான் நாங்க இந்த மந்த் தான் 14th வந்து பேபி ஷவர் ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு கர்த்தர் பெரிய கிருபை செஞ்சாரு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைல இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கும் நிச்சயம் செய்வாரு. ஸோ இந்த ப்ராப்ளம் நாங்க ஃபேஸ் பண்ணி வந்திருக்கோம். என் தம்பி ஒய்ஃப்க்கு வந்து 7th month ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ ஆல் க்ளோரி டு அவர் லார்ட் அண்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். Amen. தேங்க்யூ Thank you. பிரதர், தேங்க்யூ பிரதர். Thank you sister. Bless your family. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்க இவ்வளவு ஷேர் பண்ணீங்க. நிச்சயமா இது கேட்கிற எல்லாருக்கும் நான் சொல்றேன், தேவனால் முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாவற்றையும் செய்ய பாருங்க. ஒண்ணும் இல்லாத டைம்ல இருந்து இன்னைக்கு அநேகர் கொடுக்க வச்ச தேவன் இன்னும் பெருக பண்ணுவார். இத கேட்ட இத ஒவ்வொருத்தங்க லைஃப்லயும் இது அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆகட்டும். சிஸ்டர் உங்க ஃபேமிலியும் பிளஸ் பண்றோம் சார். ஃபெலோஷிப் குடும்பத்துல நீங்க இணைந்திருக்கிறீங்க. உங்க குடும்பத்துல எல்லா சகலமும் நன்மைக்கு நேரா இன்னும் இது இப்பொழுது இருக்கதை காட்டிலும் 1000 மடங்கு தேவன் உங்களை உயர்த்த உண்மை உள்ளவர். இஸ் ஃபெய்த்ஃபுல் இன் யுவர் லைஃப். bless you. Thank you for sharing. wonderful. வேற யாராவது வந்து ஷேர் நீங்க ஆன் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சொல்லுங்க சிஸ்டர். ஹலோ, பிரைஸ் தி லார்ட் பிரதர். சொல்லுங்க ஹலோ, சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். எப்படிங்க பிரைஸ் தி பிரதர் லார்ட் இருக்கீங்க? சிஸ்டர். நல்லா கோமதி இருக்கீங்களா? சிஸ்டர் நல்லா இருக்கேன் சிஸ்டர். சொல்லுங்க. தேங்க்யூ பிரதர். நான் யாருக்குமே ஹாப்பி நியூ இயர் சொல்றேன், உங்களுக்கு ஹாப்பி நியூ இயர் சொல்றேன். ஏன்னா எங்க கணவர் இறந்து இன்னைக்கு 3வது வருஷம். ரொம்ப மூட் அவுட்டு. இன்னைக்கு நான் உங்களுடைய குரல் கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். நான் நைட்டு ஃபுல்லா தூங்கிட்டேன். என்னால வந்து குரல் கேட்க முடியல. திடீர்னு 6:10க்கு உங்களோட சரி நம்ம கேட்போமே, கடைசியில பார்த்தா எங்களுடைய சாட்சி கேட்குறீங்க. ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. கடவுள் எப்படி எல்லாம் பேச வைக்கிறாரு பாருங்க. அது ரொம்ப சந்தோஷம் பிரதர். நிறைய வந்து உங்களுடைய ஃபேமிலில அங்க என்னைக்கு கனெக்ட் ஆனனோ நிறைய என்னுடைய வாழ்க்கையே அற்புதம் தாங்க பிரதர். அவ்வளோ இது. இப்போ ஒரு சிஸ்டர் கூட சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து என் தம்பி கூட இந்த மாதிரி குழந்தை சொல்லிட்டு இருந்தாங்க. இது வந்து என்னோட லைஃப்ல இப்ப நடந்திருக்கு. நான் வந்து உங்களுடைய நம்ம ஃபேமிலியில பாத்தீங்கன்னா நான் இப்ப ஜோம் பண்ணேன்னா அது நடக்குது. ஒரு டீச்சர் குழந்தை இல்ல 6 வருஷமா. இத நான் சிஸ்டர்ட்ட நான் வந்து பிரேயர்ல பங்கெடுத்தேன். அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு திடீர்னு 2 days கழிச்சு நம்ம சாமுவேல் நல்லா இருக்கனா அக்கா, எனக்கு இந்த மாதிரி வந்து பீரியட் ஆயிடுச்சுக்கா. நான் நம்பவே மாட்டேன். இது வந்து கடவுள் வந்து சாமுவேல் பேர் இட்டுருக்கிற, நீ போ, நீ உனக்கு வாமிட் வரும், உனக்கு தலை சுத்துன்னு. பாத்தீங்கன்னா இன்னும் அந்த பொண்ணு கன்சீவா தான் இருக்கா. எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க. அந்த பொண்ணு வந்து அவ வந்து பீரியட் உடனே அவ அபார்ட் ஆயிட்டு நினைச்சுக்கிட்டா. நான் இந்த நம்பவே மாட்டேன் ஒரு காலம். நம்ம இதை கடவுள் எனக்கு தெளிவுபடுத்தி நீ போய் ஜோம் பண்ணுன்னு சொன்னாரு. அப்புறம் தான் ஆவியானவர் சொன்ன நான் ஜோம் பண்ணேன். நீ உனக்கு வேணா விசுவாசம் இல்லாம இருக்கலாம், கடவுள் வந்து என்னை ஒருபொழுதும் வந்து பொய் சொல்லாத தேவன், வாக்கு மாறாத தேவன். நீ உன்கிட்ட பேசுவான், நீ வயிற்றுல சிலுவை போடுன்னா. 2 பொண்ணு 2 நாள் அக்கா எனக்கு அதே ஃபீலிங் தான்க்கா இருக்கு. கடவுள் நல்ல குழந்தை எனக்கு சாமுவேல் கொடுப்பார், நீ கவலைப்படாத. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரதர், இந்த கிறிஸ்துமஸ்க்குலாம் என் கையில காசே கிடையாது. பாத்தீங்கன்னா 22ஆம் தேதி வரைக்கும் நான் கேரா பிளாட்ஃபார்ம் தான். எனக்கு ஹாப்பி தான், அதனால சந்தோஷம் இல்லை, கடவுள் கொடுப்பாருன்ற. பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ்க்கு முன்னாடி நாள் பாத்தீங்கன்னா என் கையில 14,500 ரூபாய் இருக்கு.
அற்புதமா Amen. பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா சந்தோஷமா எடுத்துக்க. எனக்கு சாரி வந்து எங்க ஏச்சம் எடுத்து கொடுத்துட்டாங்க. அத கூட எனக்கு வாங்க தன்மானம் ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி எனக்கு வாங்க பிடிக்காது. என்ன சொன்னா, நான் உனக்கு அம்மா, நான் உனக்கு வாங்கி தருவேன்ட்டு நீ வேணான்னு சொல்லக்கூடாது. வந்தா பசங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டா நல்லா கிறிஸ்மஸ் போச்சுங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். என்னை இப்பன்னா வந்து எனக்கு வந்து யாரும் செய்யணுன்ற அவசியம் இல்லை. எனக்கு கடவுள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. இந்த சம்பள விஷயம் கூட பாத்தீங்கன்னா கடவுள் வந்து வழிநடத்தி எவ்வளவு தடைகள் அப்படியே நவுத்திட்டு போற. எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கும். இன்னைக்கு வந்து நான் வாங்கிட்டேன்னா அது சாட்சி இல்லாம போயிடும். இந்த போராட்டங்கள்ல இருந்து இப்படி நான் வாங்கணும்னு சொல்றதுதான் சாட்சி. அதனால எனக்கு எல்லாமே ரொம்ப சந்தோஷம் தாங்க பிரதர். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். Thank you, எல்லாத்த sister. காட்டிலும் உங்களுடைய குடும்பம் எனக்கு வந்து இருக்கிறது தான் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இன்னைக்கு எல்லாத்தையும் நான் வந்து என்னோட ஃபேமிலியிலயும் எல்லாத்தையும் இழந்துட்டு, அவரோட ஃபேமிலி இழந்துட்டு, இன்னைக்கு எனக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு குடும்பம் இருக்கிறீங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். Thank you, sister. எனக்காக pray பண்ணுங்க. என்னோட குடும்பம், கண்டிப்பா. என்னோட எல்லாத்துக்காக ப்ரே பண்ணுங்க. அதே மாதிரி நான் ஊழியக்காரங்களுக்காக நான் கண்டிப்பா ஜெபம் பண்றேன். இன்னும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபெலோஷிப் இன்னும் நான் ஜாஸ்தியாகும். லட்சக்கணக்கான பேர் நம்ம எல்லாம் குடும்பமா இருப்போம்னு எனக்கு நம்பிக்கை இருக்குங்க ஐயா. நம்பிக்கை இருக்குங்க பிரதர். Thank you. Thank you, sister. தேங்க்யூ sister, bless you, bless you. ரொம்ப சந்தோஷம். நிச்சயமா நடத்துற தேவன் இனியும் பெரிய அற்புதங்கள் நடக்கும். பிலீவ் பண்றேன். கண்டிப்பா bless you sister, bless you. Thank you so much. Thank you. Okay, okay. சொல்லுங்க நெக்ஸ்ட். இன்னும் ஒரு 2 பேர் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நம்ம டைம் ஆயிடுச்சு, க்ளோஸ் பண்ணோம். நிறைய பேருக்கு இப்ப 7 ஆயிடுச்சு, 7:10 ஆயிடுச்சு. சொல்லுங்க சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நீங்க சொல்லுங்க சிஸ்டர், பரவாயில்ல. சரிங்க சிஸ்டர், நீங்க தான் சொல்லுங்க, நான் அப்புறம் சொல்றேன் இல்ல சிஸ்டர். இல்ல பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க, நான் லாஸ்டா சொல்லிக்கிறேன். அதர் சென்டர். சாரி பிரதர். ரொம்ப சந்தோஷம். யார் சொன்னாலும் டாடா சொல்லுங்க, அப்ப எல்லாம் 2 பேரும் சொல்லிடலாம். ஓகே, சொல்லுங்க. ரொம்ப ஷார்ட்டா தான் சொல்றது பிரதர். உண்மையிலேயே வந்து நான் எனக்கு எப்படி சொல்றதுனே தெரியல. சாட்சி சொல்லணும்னா நிறைய இருக்கு சாட்சி. இப்ப ரீசெண்டா நடந்த ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன் பிரதர். ஏன்னா என்னோட ஃபேமிலியில ரொம்ப எல்லாருக்குமே உடம்பு சரியில்லை. நடுவுல உங்களோட பிரேயர் கூட நல்லா கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஆனா அந்த நேரத்துல திடீர்னு நான் உங்களுக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணேன். அந்த ஃபோன் வந்து நீங்க எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு. ஆனா அந்த நேரத்துல எனக்கு பிந்து சிஸ்டர் ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி எனக்கு வந்து ஆவிக்குரியவர் சொல்லிட்டாரு, ஏதோ நீ பிரச்சனையில இருக்க, என்ன எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நீ வந்து அப்பா இருக்காரு, நீ பயப்படாத அப்படின்னும் போது என்னையும் மீறி அவங்க கிட்ட நான் என்னோட பிரச்சனைகளை சொல்லும் போது இன்னைக்கு அதெல்லாம் பெரிய மாற்றம். எங்க வீட்டுல எங்க பாப்பா ரொம்ப ரொம்ப உடம்பு முடியாம இருந்தது. என் பொண்ணு, எங்க மாப்பிள்ளை எல்லாருமே ரொம்ப உடம்பு முடியாம இருந்தாங்க. ஸோ ஃபேமிலியே இது படுத்த படுக்கையா இருந்த மாதிரிதான் இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே. ஆனா இவ்வளவு பெரிய மாற்றம் வந்தது. திடீர்னு அப்பப்ப எனக்கு ஏதாவது பிரச்சனைன்னு போது பிந்து சிஸ்டர் ஃபோன் பண்ணுவாங்க. எனக்கு ஃபோன் பண்ணி என் ஃபேமிலியில ஒரு, அதாவது நம்ம ஃபேமிலியில நான் இருக்கிறதுனாலயோ எனக்கு தெரியாது, எனக்கு ஒரு பெரிய ஆறுதல் கிடைக்கும். அதுல எனக்கு நிறைய மாற்றங்கள் கிடைச்சிருக்கு. நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைப்பேன். எனக்கு உங்க மூலியமா உங்க பேசும்போது ஏதோ நீங்க எனக்கு சொல்ற மாதிரியே இருக்கும் ஒரு வார்த்தையும், அந்த வார்த்தை எல்லாமே. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப நிறைய, நான் சம்டைம் என்னால ப்ரேயர் கேட்க முடியாத போறதுனாலாம் நான் நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரேயர் லேட்டா கேட்டாலும் பரவாயில்ல, நம்ம கேட்டுருந்தோம். பிரதர் குரலை கேட்டா மட்டும்தான் நமக்கு அன்னைக்கு பொழுது நல்லாவே இருக்கும். நல்ல ஒரு மைண்ட் செட்டப், ஒரு பாசிட்டிவ் திங்கிங் இதெல்லாம் இருக்குன்றத நான் அதிகமா நம்புறேன் பிரதர். அதனால எனக்கு ஒரு நாளும் இந்த ப்ரேயர்ல நான் கேட்காம இருக்கக்கூடாது. நான் அப்பா கிட்ட வேண்டதெல்லாம் இது மட்டும்தான். எனக்கு தினம் கொஞ்ச நேரம் இந்த ப்ரேயர் கேட்கறதுக்கு எனக்கு டைம் கொடுத்துருங்க. ஏன்னா நிறைய ஃபேமிலியில சிச்சுவேஷன் ப்ராப்ளம்ஸ் நிறைய கிரியேட் ஆயிட்டே இருக்கு அப்பப்ப. எதனாலும் கூட எனக்கு தெரியல. ஆனா அதே போல ஈவினிங்ல சிஸ்டரோட குரலை கேட்கறதுக்கு எந்த டைம்லயாவது பிடிச்சி ரோட்ல கூட நின்று டிராபிக்ல கூட சில சமயம் சிக்னல்ல ஓரமான நான் கேட்டிருக்கேன். கேட்டப்புறம் அதுல வந்து நிறைய எப்படி சொல்றதுன்னா மாற்றங்கள் ஏற்பட்டுட்டே இருக்கும். அவங்க ஒரு வார்த்தை சொல்லும் போதும் அதுல பெரிய ஒரு ஊன்றுதல் இருக்கும் கண்டிப்பா. ரொம்ப நான் எங்க ஃபேமிலியை மிஸ் பண்றேன். ஒரு வாட்டியும் நான் உங்க குரலை கேட்டுட்டே இருக்கணும்னு நினைப்பேன் பிரதர். நான் தேங்க்யூ ஸோ மச் பிரதர். bless you sister. ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர் ஷேர் பண்ணதுக்கு. பாருங்க, ஆண்டவர் வந்து அதான் நம்மளுடைய நிலைமைய, நம்ம சிச்சுவேஷனை புரிந்து கொள்ளுகிற தேவன். நீங்க போன் பண்ணி நான் எடுக்கலனாலும் அடுத்தது ஒருத்தங்களை தூதர் மாதிரி அனுப்புறாங்க பாத்தீங்களா. அதனால நிஜமா ஆண்டவர் எல்லாத்தோட இருக்கிறார். அதான் நம்மளை விசாரிக்கிற தேவன். bless you sister. Thank you for sharing. பிரிகிடா சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர்.
பிரைஸ் லார்ட் பிரதர், ரொம்ப சந்தோஷம் உங்களோட வாய்ஸ் கேட்கறதுக்கு. மெயினா நான் சொல்ல வந்தது என்னன்னா, நான் ஷார்ட்டாவே சொல்லிடுறேன். அதாவது நான் இன்னுமே வந்து அந்த என்ன சொல்றது, என்னோட கடன் இன்னும் முடியல. பட் ஆனாலும் ஆண்டவர் என்ன அற்புதமா அபரிவிதமா ஆசீர்வச்சு அந்த ஃபைனான்சர் வந்து சுத்தமா வாயே க்ளோஸ் பண்ணிட்டாரு. அதுக்காக ஸ்தோத்திரம். என்ன டார்ச்சர் பண்றது இல்ல. சரிங்களா? ஆனா நான் அவனுக்கு இன்னும் நான் வந்து பணம் கொடுக்கல. என்னோட இது பத்திரமும் நான் இன்னும் மீட்கல. பட் அவனோட வாய் அடைச்சிட்டாரு. நீங்க சொன்ன மாதிரி நான் எனக்கு ஒரு நல்ல ஒரு வக்கீல் கிடைச்சிருக்காங்க. அவரும் ஒரு நல்ல ஒரு வக்கீல் கிடைச்சிருக்காங்க. இனிமேல் தொடர்ந்து இனிமேல் தான் நான் வந்து அந்த கேஸை வந்து எடுத்து நான் நடத்தணும். February 7 எங்களுக்கு அந்த இது கொடுத்துருக்காங்க. தென் எனக்கு பணம் கொடுக்க வேண்டியவனுக்கும் நாங்க இப்ப கேஸ் போட்டிருக்கோம். எல்லாத்தோட முக்கியமானது என்னன்னா, எனக்கு கொடுத்தவங்க யாரும் என்ன டார்ச்சர் பண்ணல. என்னை யாருமே டார்ச்சர் பண்ணல. ஒருத்தரும் 6 lakhs 10 severance கொடுத்துருக்காங்க. ஒருத்தவங்க 5 severance கொடுத்துருக்காங்க. ஆனா யாரும் என்ன டார்ச்சர் பண்ணல. இது 2 வருஷம் ஆகுது. ஆனா கடவுள் கிருபையில எதுவுமே நடக்கல. எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, நீங்க கொடுக்குற அந்த மென்டார் தான் எங்களை அந்த பூஸ்ட் பண்ணுது. எப்படி காலையில வெறும் வயிற்றுல எழுந்திருக்கும் பூஸ்ட் குடிங்க உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும்ன்ற மாதிரி எங்க எல்லாருக்கும் இந்த ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஜானி பிரதரும் ஸ்வீதா சிஸ்டரும் வந்து எங்களுக்கு பூஸ்ட் தான் கொடுக்குறீங்க. உண்மையிலே ஆண்டவர் வார்த்தை கொடுத்து எங்களுக்கு பூஸ்ட் கொடுக்குறீங்க. உண்மையிலே சொல்றேன். அந்த அந்த ஒரு உங்களுடைய வார்த்தைகளை கேட்கும் போது எங்களுக்கு இருக்கிற ஒரு கஷ்டம் வந்து என்னன்னா, ஜஸ்ட் நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க பாத்தீங்களா, உங்களுக்கு நடந்துருச்சு, அதை இமேஜின் பண்ணுங்கன்றது. அதை இமேஜின் பண்ணும் போதே எங்களால வந்து அதை வந்து நாங்க கடந்து வந்துடுறோம். எவ்வளவு பெரிய கஷ்டம் துன்பம் இருந்தாலும் இமேஜின் பண்ணுங்க. அந்த பிளஸட் டே பி ஹாப்பின்றீங்க பாருங்க. அதைத்தான் நாங்க ப்ரேயர்ல வைக்கிறோம் டெய்லி மார்னிங். பிளஸட் டே, திஸ் இஸ் த பிளஸட் டே. அதை நான் எழுதிக்கிட்டே இருக்கேன். பிளஸட் டே. அதே மாதிரி கர்த்தர் என்ன கடன் கொடுக்கலனாலும் நான் கிருபையினாலும் நன்மையினாலும் எனக்கு திருப்தியா எல்லாத்தையும் வழி நடத்தி வருகிறார். அதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடவுளுக்கு கொடான கொடி. பிரதர், இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் வந்திருக்கேன் இந்த ஹிண்ட் ஹவுஸ்ல. கீழே இருக்கிறவங்க ஹவுஸ் ஓனர் வந்து ஹிந்துஸ். சரிங்களா? இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாலே உங்களுடைய நான் வந்து இந்த மென்டர்ஷிப்ல கலக்கிறது ஒரு 8 months தான். அதுக்கு முன்னாலே எங்க வீட்டுக்கு ஒரு பாஸ்டர் வருவாரு. அவரும் ஊழியக்காரர் தான். அவர் சொன்னாரு, இந்த வீட்டுக்குள்ள வந்து அவங்க கீழே இருக்கிறவங்களுக்கு நிறைய செய்வினை செய்யறாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு, அதனால நீங்க நிறைய கஷ்டம் இது பண்றீங்கன்னாங்க. நான் அது வந்து தெரியல, நம்மளுக்கு செய்வினை பத்தி எனக்கு தெரியல. தென் ஓகே, நான் என்ன பண்ணேன், ஒரு நாள் அந்த கீழே இருக்கவங்க மேல எங்க வீட்டுக்கு வரும்போது நான் சொன்னேன், இந்த மாதிரி உங்க வீட்டுல செய்வினை. அவங்களுடைய 2 சன்ஸும் கொரோனால இறந்து போயிட்டாங்க. 2 பையனுங்களும். அதாவது 1 மாசம் ஒருத்தர், நெக்ஸ்ட் 1 monthல இன்னொருத்தர் இறந்துட்டாங்க. அப்ப அவங்க கிட்ட போய் நான் அந்த பாஸ்டரை கூப்பிட்டு அவங்க வீட்டுல ப்ரேயர் பண்ண வச்சு எல்லாம் பண்ண வச்சு இது பண்ணேன் நானு. அதுக்கு பிற்பாடு நான் போய் அவங்க கிட்ட பேசி அவங்களை இப்ப நம்மளுடைய சர்ச்சுக்கு கூட்டிட்டு போறேன் பிரதர். அது எனக்கு வந்து ஒரு புறஜாதி மக்கள் எனக்கு வந்து அந்த கர்த்தருக்குள்ள கொண்டு வந்து எனக்கு அது பெரிய சந்தோஷம். இப்ப ரெகுலரா எங்களுக்கு முன்னால கிளம்பி போறாங்க பிரதர். அதுதான். சூப்பர் சூப்பர். அதே மாதிரி உங்களோட இதை வந்து நான் ஷேர் பண்ணிருக்கேன். அவங்களுக்கு அது பார்க்க தெரியல. அவங்க மருமகளுக்கு தான் அந்த செல் வச்சிருக்காங்க. அவங்க சாதா செல் வச்சிருக்காங்க. இன்னும் அதுக்குள்ள நான் கொண்டு வரணும். நான் உங்களை மாதிரி அந்த ஒரு என்ன சொல்றது, இந்த சுவிசேஷத்துல வந்து வரணும்ன்ற ஒரு வாஞ்சை எனக்குள்ள இருக்கு. அது கர்த்தருக்கு சித்தமானா அதை நான் நடத்தணும். நான் உங்களுக்கு தினமும் கேட்கறேன். கொஞ்ச நாளா வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஸ்பைனல் கார்ட் பிரச்சனை. அதுக்காக கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க பிரதர். அந்த போன் இதுவா இருக்கு. அதான். தேங்க்யூ பிரதர். உங்களை மாதிரி ஒரு நல்ல மென்டார் கிடைச்சிருக்கு. கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். Thank you for sharing. Bless you sister, sister. Bless you. Bless your family. Amen. விருப்பம்படியே நடப்பதாக. Amen. 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 Thank you all. Thank you so much. Bless you. Actually இன்னும் நிறைய பேர் நீங்க ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்க. பட் ஐ திங்க் இன்னைக்குள்ள டைம் வந்து நமக்கு ஆல்ரெடி ஆயிடுச்சு. 10 minutes தான் இருக்கு. கேத்ரின் சிஸ்டர், நீங்க ஷேர் பண்ணணும்னு விரும்புறீங்களா? பேசணும்ன்ற ஆட் பண்ண மாதிரி இருந்தது. You want to share now or you can share later? ஓகே, ஐ திங்க் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். கட் ஆயிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன் சிஸ்டர். ஓகே, லேட்டர். ஓகே, சூப்பர்.
ஓகே, மற்றவங்களும் நிறைய பேர் ஷேர் பண்ணணுங்கிறவங்க நீங்க இன்னைக்கு முடியலனாலும் வருகிற வீக்ல நீங்க ஷேர் பண்ணுங்க. ஓகேயா? அப்புறம் இன்னைக்கு நைட்டு 31 நம்ம நியூ இயர் சர்வீஸ் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வெளியூர்ல இருந்து நீங்க அட்டன் பண்ண முடியாதவங்க, இல்ல லைவா அட்டன் பண்ண முடியலனாலும் அப்புறம் வந்து ரெக்கார்டிங்க பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு we are praying டு லைவ் டெலிகாஸ்ட் பண்றதுக்கு யூடியூப்ல. ஓகேயா? ஸோ தூரத்துல இருக்கிறவங்க நீங்க ஜாயின் பண்ணுங்க. 10:30 to 11க்குள்ள எப்படியாவது நாங்க கனெக்ட் பண்ணிடுவோம். பட் மீட்டிங் வந்து 10 o'clock ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ சென்னையில இருந்து வரவங்க நிறைய பேர் ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வரவங்க வந்துருங்க, 10 o'clock வந்துருங்க. We are going to celebrate the new year with God's presence and God's anointing. வேற லெவல்ல நம்ம கொண்டு போகலாம் எல்லாரும் சேர்ந்து. லைவாவும் நீங்க ஜாயின் பண்ணுங்க உங்க வீட்ல இருந்து, அப்படியே அதே பிரசன்ஸ்ல நீங்களும் கனெக்ட் ஆக முடியும். ஓகேயா? ஸோ அதனால இன்னைக்கு ஈவினிங் உங்களை எல்லாரும் நான் மீட் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ரே பண்ணி க்ளோஸ் பண்ணலாம். ஓகேயா? அப்புறம் இன்னொன்று சொல்லணும்னு நினைச்சேன், அதை நான் சொல்லிடுறேன். நிறைய பேர் டெஸ்டிமோனி நீங்க ஷேர் பண்ணும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, இந்த டயட்டை பத்தி சொன்னீங்க. நிஜமாவே ஐ தேங்க் காட் ஃபார் திஸ். ஏன்னா ரீசெண்டாக தான் நம்ம உங்களுக்கு தெரியும், பல வருடமா வந்து நான் ஃபினான்ஸ்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அதுல இருந்து வெளியே கொண்டு வந்ததுனால நிறைய பேருக்கு ஃபினான்ஸை பத்தி நிறைய ஈஸியா என்னால டீச் பண்ண முடியும். இன்னும் சொல்ல போனா நிறைய பேர் நம்ம டீச்சிங் கேட்டு கடன்ல இருந்து வெளியே வந்திருக்கிறாங்க, பிரச்சனையில இருந்து வெளியே வராங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு பயங்கர கான்ஃபிடென்ட் உண்டு. ஆனா ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் ஷேக் ஆகும். ஏன்னா நம்மளே கிராஸ் பண்றதுனால இது எப்படி கொண்டு போக, எப்படி இது பண்ண ஆண்டவரே. ஏன்னா எனக்கு ஹெல்த்ல மட்டும் சுகமாக்குவார், ஆண்டவர் சுகமாக்குவார். இது மட்டும் தான் பல வருஷமா நான் நம்பிட்டு இருந்தேன். என்னவா இருந்தாலும் ஆண்டவர் சுகமாக்குவார், ஆண்டவர் ஹெல்த்தியா வச்சுக்குவார், ஆண்டவர் ஹெல்த்தியா வச்சுக்குவார். பட் ரீசெண்டா ஒரு 1.5 வருஷம் நினைக்கிறேன் இந்த ஜேர்னி, நானும் சுவிதாவும் இந்த ஹெல்த்தை பத்தி லிசன் பண்ணிட்டு வரோம். அப்பதான் புரியுது எப்படி ஃபினான்ஸுக்கு சில பிரின்சிபிள்ஸ் நம்ம ஃபாலோ பண்றோமோ. நிறைய நம்ம ஃபினான்ஷியல் கிளாஸஸ் நீங்க ஜனவரியிலேயோ ஐ திங்க் நான் வந்து ஒரு 2 days ஃபினான்ஸ் கிளாஸ் வச்சிருக்கிறேன். நம்ம ஃபெலோஷிப் ஃப்ரீ தான், நம்ம ஜூம்ல அது பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன். 2 நாள் ஃபுல்லாவே உங்களுக்கு புரியுற மாதிரி ஃபினான்ஸை பத்தி நான் டீச் பண்ணுவேன். ஸோ எனக்கு ஃபினான்ஸ்ல எனக்கு புரியுது, ஆனா ஹெல்த்ல ஏன் ஆண்டவரே அப்படிங்கிற ஒரு தாட் வந்துட்டே இருந்தது. அப்பதான் இது எனக்கு ஆண்டவர் நிறைய டீச் பண்ண ஆரம்பிச்சார். ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான், ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கா எனக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். அப்பதான் சயின்ஸ், நம்ம ஹெல்த்தை பத்தின சயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் புரிஞ்சுது நம்ம வந்து விரும்புறது ஒண்ணு, ஆனா நம்ம வாழ்க்கை முறை அப்படியே ஆப்போசிட்டா பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்ம லாங் லைஃபை விரும்புறோம், நீடித்த நாட்களாய் சுகமா இருப்பாய்ன்னு ஆண்டவர் சொல்றாரு. லாங் லைஃப், ரொம்ப சுகத்தை நம்ம பிலீவ் பண்றோம். எவ்ரிடே சுகத்திலேயே இருக்கணும்னு பிலீவ் பண்றோம். நம்புறது ஒரு காரியம், ஆனா டெய்லி செய்யற முறை நமக்கே தெரியல நம்ம வந்து ஆப்போசிட்டா பண்ணிட்டு இருக்கிறோம். எனக்கு அப்பதான் ரொம்ப இதாச்சு. இதை கொஞ்சம் இப்போ உடனே மாத்த முடியுமானா கண்டிப்பா முடியாது. இப்ப நான் உங்ககிட்ட வந்து உங்க உணவு பழக்க வழக்கம் எல்லாத்தையும் டோட்டலா மாத்துங்கன்னா கண்டிப்பா முடியாது. இப்ப என்னாலையுமே உடனே எல்லாத்தையும் மாத்த முடியாது. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, ஒன்னொன்னா நீ வந்து என்ன பண்ணு, சரி பண்ணு. அப்படிதான் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப மந்தாவே நாங்க சில விஷயங்கள் எல்லாம் அவாய்ட் பண்றோம், சில விஷயங்களை ட்ரை பண்றோம். அப்ப ரீசெண்டா தான் எனக்கு வந்து இந்த சர்க்காடமிக் ரிதம் இது நிறைய கேட்டீங்களா? நான் அந்த மெசேஜ் டீச் பண்ணது கேட்கலன்னா கேளுங்க, இல்ல நீங்க கூகுள்ல போய் கூட சர்க்காடமிக் ரிதம், இங்கிலீஷ்ல சர்க்காடமிக் ரிதம். இது சர்க்கிள் அப்படிங்கிறது என்னன்னா டே அப்படின்னு சொல்றாங்க. டே 24 hours, 24 மணி நேரம், டே அண்ட் நைட், இரவு பகல். இது வந்து நம்ம உடம்போட கனெக்டா இருக்கு அப்படிங்கிறத ஒரு நிறைய பேர் இதை வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டா 1980கள்ல இருந்து இதை குறித்து பயங்கர ரிசர்ச் நடந்திருக்கு. அப்பதான் இந்த விஷயம் எனக்கு தெரிய ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒண்ணு புரிஞ்சுது, ஆண்டவருடைய படைப்பு. நான் எப்பவுமே சயின்டிபிக்கா எது தெரிஞ்சாலும் நம்ம பிப்ளிக்கலா இருக்கான்னு தான் செக் பண்ணுவேன். நமக்கு வேதத்தின்படி இருக்கணும்லாங்க. நம்ம என்னதான் இவங்க அவங்கன்னு சொன்னாலும் கடவுளுடைய ஆண்டவருடைய கிரியேஷன் அப்படியான்னு பார்க்கும்போதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப புரிஞ்சுது, ஆண்டவர் அப்படிதான் படைச்சிருக்காரு. இவங்க எல்லாம் ஆண்டவர் படைச்சதை தான் இப்ப கண்டுபிடிச்சிட்டு சொல்றாங்களே ஒழிய புதுசா ஒண்ணும் சொல்லல. இது ஆதி காலத்துல தேவன் இப்படிதான் படைத்தார், இரவும் பகலும் ஆள்றதுக்கு படைச்சார். சோ அதுக்குள்ளதான் நம்ம உடம்பு இயங்குது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே எனக்கு நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பித்தது. அப்படி கொஞ்சம் மாற்றங்களை நான் பண்ணேன். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா அந்த 21 நாள் ஃபாஸ்டிங்ல வந்து நிறைய பேருக்கு ஒண்ணே ஒண்ணு சொல்லி கொடுத்தேன். அது நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு சொன்னீங்க.
சன்செட்டுக்கு முன்னாடி சாப்பிடுங்க அப்படின்னு சொன்ன விஷயம், அது நிறைய பேர் ஃபாலோ பண்ணி இன்னும் ஃபாலோ பண்றீங்க நிறைய பேர். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது ஒன் ஆஃப் த குட் திங் டு இம்ப்ரூவ் யுவர் ஹெல்த். உங்க சுகத்தை நீங்க உங்க உடம்பு சரி பண்றதுக்கு நிஜமா சொல்றேன், இந்த ஒன்னே ஒன்ன மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க நான் என்னன்னா நான்வெஜ் கூட நீங்க சாப்பிடுங்க, மத்தியானம் சாப்பிடுங்க. நான்வெஜ் கூட அதை எடுத்துக்கோங்க, உங்களுக்கு பிடிக்கும்னா சமைச்சு சாப்பிடுங்க, எல்லாம் பண்ணுங்க. ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்லாம் சாப்பிடுங்க, எல்லாம் ஓகே. பட் அந்த இரவு மட்டும் முடிஞ்ச அளவுக்கு சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிச்சிருங்க. உங்களுக்கு நைட்டு எனக்கு நைட்டு பசி தாங்காதுன்னா ஒரு 5:30 6 மணிக்கு நல்லா சாப்பிட்டுருங்க, வயிறு முட்டை சாப்பிட்டுருங்க. ட்ரை பண்ணி மட்டும் பாருங்க, நிஜமா சொல்றேன் நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் ஹீல் ஆகுது. ஹார்மோனல் இஷ்யூஸ், யாருக்கெல்லாம் ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்கு, பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கு, உங்களுக்கு ஹார்மோன் ரிலேட்டடா தைராய்டு இதுன்னு எக்கச்சக்கமான ப்ராப்ளம் இருக்குல்ல, இந்த சர்க்காடமிக் ரிதம் இதை மட்டும் நீங்க சிங்க் ஆயிட்டீங்கன்னா சொல்றாங்க எண்டோகிரைன் சிஸ்டம், அதான் அந்த ஹார்மோன் சரியாயிடும்ங்கிறாங்க. இது ரிசர்ச் பண்ணி ப்ரூவன் இது நான் சொல்றது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, இதை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர்கிட்ட. இப்ப நம்ம இப்படி சொல்றோம், இது ஒண்ணு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த 2024 இந்த ஒரு லைஃப் ஸ்டைலை கொண்டு வந்து பாருங்க. 6:30க்கு முன்னாடி, அதான் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உணவு வகைகளை நம்ம முடிச்சுட்டு காலையில இப்போ இந்த 7 மணி நீங்க சாப்பிடுங்க, நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க. ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்க, அது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, தேவையில்லாத ஃபுட்டு. இது நாங்க இப்போ கொஞ்சம் கடைபிடிச்சிட்டு வரோம். இப்போ நான் முடிஞ்ச அளவுக்கு இல்லை, அந்த ஃபாஸ்டிங்ல இருந்து ட்ரை பண்ணிடுறேன். ரொம்ப பசிமா இருந்தா 5 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுறேன், 6 மணிக்கு நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு விட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இதை ட்ரை பண்ணுங்க. நிஜமா உங்க லைஃப்ல ஹெல்த்ல பெரிய விஷயம் பார்ப்பீங்க. இதுக்கப்புறம் நிறைய இருக்கு, அதெல்லாம் வர்ற நாட்கள்ல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, முடிச்சிடலாம், க்ளோஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபாதர். அப்பா உங்களுடைய கரத்துல எங்களை விட்டு கொடுக்குறோம். இவ்வளவு நேரம் இந்த டெஸ்டிமோனி எல்லாம் நிஜமா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தவங்களும் சரி, இத சொன்னவங்களும் சரி, எல்லார் மேலையும் ஆண்டவரே இது பரிபூர்ணமா பெருகட்டும், கடன் எல்லாம் தீரட்டும் ஆண்டவரே, எல்லா வியாதிகளும் மறையட்டும். நாங்க ஹெல்த்தியா இருப்பது உங்களுடைய சித்தம் அப்பா, நாங்க சுகமா இருப்பது, நாங்க நல்லா இருப்பது உங்க விருப்பம். பிள்ளைங்க நல்லா இருக்குது பெற்றோருடைய விருப்பம். நாங்க உங்க பிள்ளைங்க, நீங்க எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க சகோதரர். ஸோ நாங்க உங்க குடும்பம், நாங்க நல்லா இருப்பது உங்களுடைய விருப்பம் ஆண்டவரே. அதுதான் நடக்க போகுது. நாங்க அதை பிலீவ் பண்றோம், நாங்க ஏற்றுக்கொள்கிறோம். நான் ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். யூடியூப்ல ஒருவேளை கேட்டுட்டு இருந்தாலும் எல்லாருமே உங்களுடைய ஆசீர்வாதம் பெருகட்டும்னு டிக்ளேர் பண்றேன். பெருகட்டும். பாதுகாப்பை பேசுறேன், அவங்க பிள்ளைகளுக்கு, அவங்க குடும்பத்துல இருக்க எல்லார் மீதும் பாதுகாப்பு உண்டாகட்டும். செய்வதெல்லாம் வாய்க்கட்டும் அப்பா. நன்மைக்கு நேரா காரியங்கள் நடக்கட்டும், தடைகள் மாறட்டும். எதெல்லாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்காங்களோ அத்தனையிலும் அற்புதங்கள் நடக்கட்டும், அற்புதம் மேல அற்புதம் நடக்கட்டும். எங்களை வழி நடத்துகிற நல்ல தகப்பன், எங்களை ஆவியினாலே நிரப்பி எங்களை நடத்துறீங்க, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாம் சொல்லாமா? Amen, amen. Thank you so much. Bless you all. Have a wonderful day. Night நம்ம மீட் பண்ணுவோம். நியூ இயர் சர்வீஸ் ஆக்சுவலா இரவு முழிச்சு நம்ம ஜெபம் பண்ண போறோம். தூங்க வேண்டிய டைம் தான், ஆனாலும் அதை ப்ரைஸா நம்ம ஸ்பெண்ட் பண்ண போறோம். ஸோ உங்க எல்லாரையும் நான் மீட் பண்றேன். லைவ்லையும் ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல். பை 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 பை.